எல்லாம். ஆனால் அருமை சகோதரர் சேக்கியார் அவர்களே, நன்றி உரையாளருக்கும் அகில இந்திய பொது பரிஷத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை. இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு சகோதரர்கள் வெளியூர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர் ஜி.ஆர். ரவிச்சந்திரன் சவுத்துவனுடைய தென்மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் என்.ஜே. மாறன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு கே. முத்துராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே கோயம்புத்தூரிலே எங்களுக்கு சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் பழனிசாமி, அருமை அண்ணன் துரைசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். போடி தேனி மாவட்டத்தில் இருந்த அருமை அண்ணன் இசக்கி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். திரு ஜெகநாதன் எஸ்டிஎம் அவர்கள் தலைமையில் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். திருப்பூர் சீனியர் டிவிஷன் மேனேஜர் அண்ணன் குமரேசன் அவர்கள் தலைமையில் காரில் ஒரு குழு வந்திருக்கிறது. அதே போன்று பெருந்துறையினுடைய பிரான்ச் மேனேஜர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் ஒரு காரில் வந்திருக்கின்றார்கள். ஈரோட்டினுடைய டிவிஷனல் மேனேஜர் அண்ணன் அத்திப்பழம் அவர்கள் தலைமையில் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய செக்ரட்டரி ஆல் இந்தியா அருமை அண்ணன் முருகன், பிரான்ச் மேனேஜர் டிவிஷனல் மேனேஜர் சங்கிரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஊட்டியிலிருந்து எங்களுடைய பெண்களுடைய குழுவினுடைய தலைவி அருமை சகோதரி ஏமலதா பிரான்ச் மேனேஜர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சகோதரி சுமதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று வசந்தகுமார் அவர்களும் பிரான்ச் மேனேஜர். நிறைய பேர் சொல்லலாம், இருந்தாலும் பெரிய அளவில் அனைவரையும் அழைத்து வந்ததினால் என்னுடைய கடமைக்கு நான் அவர்களுடைய பெயரை சொன்னால்தான் அவர்களுக்கு இது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அன்பான சகோதரர்களே, உங்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் நம்மளுடைய இது நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற மூத்தவர்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். உங்களிடையே நாங்கள் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி அதே நேரத்தில் எஸ்சி மக்களுடைய வழி என்ன என்பதையும் உங்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சில வரிகளை சொல்லுவதற்காக ஆசைப்பட்டிருக்கின்றோம். குறைந்தது 42 வருடங்களாக எஸ்சி அமைப்பை நடத்துகின்றவர்கள் தனியாக தான் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அது வெல்ஃபேர் அசோசியேஷனாக இருந்தாலும், அது பரிஷாத்தாக இருந்தாலும், அல்லது பல்வேறு அமைப்புகளாக இருந்தாலும், நாங்கள் தனியாக 42 வருடம் இந்த இன்சூரன்ஸ் துறையிலே எஸ்சி அமைப்பு என்பது தனியான முறையில் நாங்கள் நடத்தி வந்தோம். எதற்காக 42 வருடங்களுக்கு பின்பு இன்றைக்கு இந்த JFTU என்கின்ற ஒரு அமைப்போடு இணைந்து நகமும் சதயமாக இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு முக்கியமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிக சரியான ஒரு தலைமை பொறுப்பில் அருமை அண்ணன் சௌரி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றார்கள். அனைவரையும் ஒருங்கிணைந்து எடுத்து செல்கிறார். அது ஒன்றுதான் எங்களுக்கு. ஏனென்றால் அம்பேத்கரை பொறுத்த மட்டில் அவர்கள் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினார், லிபரேஷனை பற்றி பேசினார். மாதங்களாக போராட்டங்கள் ஆரம்பித்த காலத்தில் இருந்து பார்த்து இருக்கின்றோம். அவருடைய செயல்பாடு, அவருடைய தலைமை நல்லபடியாக இருந்த காரணத்தினால் நாங்கள் எஸ்சி அமைப்புகள் இப்பொழுது ஜாயின்ட் ஃபாரம் அவருடைய தலைமையிலே இறங்கி நாங்கள் இன்றைக்கு அவரோடு தோள் கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எஸ்சி மக்கள் 42 வருடங்களுக்கு பிறகு எப்படி பொது தொழிற்சங்கங்களோடு இணைந்தார்கள் என்பதற்கு அருமை அண்ணன் சௌரிநாதன் அவர்கள் மிகவும் பொருத்தமான தலைவர். அதனால் சௌரிமுத்து அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கொண்டு, அதே போன்று இந்த கூட்டுக்குழுவிலே மிக பிரமாதமாக ஒரு திங்க் டேங்கர் என்று சொல்லுவேன் நான் அடிக்கடி. அது போன்று நமக்கு என்னென்ன வேண்டும், நிர்வாகத்தோடு என்னென்ன பேச வேண்டும், எப்படி நம்மளுடைய கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்பதில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு மிக அழகான முறையில், தெளிவான முறையில் கருத்துக்களை எடுத்து எங்களுக்கு கொடுத்து பேச அறிவுறுத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஆனந்த் அவர்களை இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இந்த குழுவிலே மிகவும் ஒரு ஆரோக்கியமான வகையில் அருமை அண்ணன் குமரவேல் அவர்களும், அதே போன்று அருமை அண்ணன் சாந்தகுமார் அவர்களும், அருமை அண்ணன் சசிகுமார் ஆபீசர் அசோசியேஷனுடைய இந்த ஒரு 4-5 பேர்களுடைய கூட்டு எங்களுக்கு மனசுக்கு மிகவும், ஏனென்றால் அவர்கள் உழைக்கின்ற உழைப்பை ஜான் பால் கூட சொன்னார்.
காலையில் போவோம், சாயங்காலம் வரும். அந்த எம்பிக்களை ஒரு 20-25 எம்பிக்களை நாங்கள் பார்த்த விதம் அவ்வளவு கடுமையான சோதனைகளை. ஏன்னா காலையில் வாங்க ராத்திரி வரைக்கும் எங்களால் பார்க்கவே முடியாது. எல்லாம் அதுலேயும் முக்கியமாக நம்ம தலைவர் சுகர் பேஷண்ட்டு 5 நிமிஷத்தில் கை கால் உதற ஆரம்பிச்சிடும் எங்களுக்கெல்லாம். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க எனக்கு 70 வயசுன்னு துவக்கத்திலேருந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த குழு ஒரு காலையில் ஒரு கமிட்டடாக நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்கள் பார்த்த விதம் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமாக அது அமைந்ததினால் இன்றைக்கு ஒவ்வொன்றாக அண்ணன் அவர்களே சொல்லிவிட்டார், சவுத் ஜோனில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதற்காக ஆல் இண்டியாவில் கொஞ்சம் சோர்ந்து தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய சவுத் ஜோன் அண்ணன் சௌரிமுத்து அவர்கள் தலைமை தாங்குவதால் இந்த குழு மிகவும் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் அனைவரும் சவுத்திலே, அதிலும் குறிப்பாக யுனைடெட் இந்தியாவிலே பல்வேறு கொள்கைகள் மாற்றங்களுக்கு நம்மளுடைய அழுத்தங்கள் காரணமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின்னால் 42 வருடங்கள் நாங்கள் மற்ற தொழிற்சங்கங்களோடு ஏன் இணையவில்லை என்பதை நான் துவக்கத்திலே சொன்னேன். துவக்கத்தில் 1971 இந்திரா காந்தி அம்மையார் சட்டமாக இயற்றப்பட்டு 72 அது பார்லிமெண்ட்டிலே கொண்டு வரப்பட்டு 1/1/73 இது தேச உடைமையாக்கப்பட்ட பிறகு நாங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் இந்த கம்பெனியில் வரவில்லை. ரிசர்வேஷன் என்பது இருந்தும் நாங்கள் இந்த கம்பெனி உள்ளே வரவில்லை. அதற்கு பின்னால் அது 1956 வந்த எல்ஐசியாக இருந்தாலும் சரி, 1977 மேடம் இந்திரா காந்தி இந்த எமர்ஜென்சி காலத்தில் ரிசர்வேஷன் இந்த கம்பெனி பொது தேச உடைமையாக்கப்பட்ட கம்பெனிகளில் ரிசர்வேஷனை 77 தான் ரிசர்வேஷன் என்பது கொண்டு வரப்பட்டது பொது இன்சூரன்ஸ் துறையிலும் எல்ஐசியிலும். அதற்கப்புறம் 79 கொஞ்சம் பேரும் பதிவு பண்ணார்கள், 80 கொஞ்சம் பேர் அப்பாயிண்ட் பண்ணார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் 79-80 வந்த பிறகு நாங்கள் ஒரு நடத்தப்பட்டோம். அதுதான் உண்மை, யாரும் வருத்தப்படக்கூடாது. எதற்காக நாங்கள் தனி அமைப்பை உருவாக்கினோம் என்பதற்கு காரணம் இருக்கிறது. நாங்கள் அனாதையாக கருதப்பட்டோம், ஒரு ஆர்ஃபனேஜ். எங்கு போனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அல்லது இந்த ரிசர்வேஷனை பற்றி பேசுவதற்கு யாரும் முன்வரவில்லை. பிறகுதான் யோசித்தோம், நமக்கென்று ஒரு அமைப்பு இருந்தால்தான் நம்மளுடைய ரிசர்வேஷன் கேட்டு பின்னால் வருகின்ற சன்னதிகளை உள்ளே கொண்டு வர முடியும் என்பதற்காக 80களிலே SC/ST மக்களுக்காக ஒரு தனி அசோசியேஷன் நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்தோம். அப்பொழுதும் நாங்கள் லெட்டர் கொடுத்து நிர்வாகத்தோடு பேசினால் SC/ST மக்கள் என்று வரும்பொழுது ஒரு அனாவசியமான சொற்கள் தான் நிர்வாகத்தில் மட்டும் இல்லை. நாங்கள் மிக வேதனையோடு சொல்கிறோம், நம்மளுடைய சகோதரர்களே எங்களை பார்த்தவுடன் முதலில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள், சேரியிலிருந்து வருகிறார்கள், இவர்கள் கெட்ட வார்த்தை நிறைய பேசுவார்கள், இவர்கள் ரவுடி பயல்கள், இது போன்ற வசனங்களை நாங்கள் உள்ளே வரும்பொழுது எல்லோரும் நன்றாக படித்துவிட்டு தான் உள்ளே வந்தோம். இந்த இன்சூரன்ஸ் துறையிலே எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று நாங்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனிகளிலிருந்து இங்கே வந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த வசனம் எல்லாம் தவறான வசனங்கள் தான் கிடைத்தது. அதனால் தான் நாங்கள் நினைத்தோம், எங்களை வாழ்த்துகின்றவர்கள் யாரும் இல்லை, எங்களை புறம் சொல்கின்றவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். ஆகவே நமக்கென்று, ஏனென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அவர்கள் 1930 லண்டன் மாநாட்டில் பேசுகின்ற பொழுது SC/ST மக்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை என்றால் இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டாம் என்றார். SC/ST மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று 1930-32 பெரும் குரல் கொடுத்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஆனால் இதே நாட்டில் இன்றைக்கு இன்சூரன்ஸில் மட்டும் இல்லை, இதே நாட்டில் ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். சதாசிவ் ராவ் கோல்வாஸ்கர் அண்ட் சவார்கர், நிறைய பேர், அவங்க ஒரு மகா சபையினுடைய தலைவர்கள், RSS தலைவர்கள். அம்பேத்கர் இது போன்ற கோரிக்கைகள் SC/ST மக்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டும் என்று போராடி வெள்ளைக்காரனிடத்தில் போராடி கொண்டிருக்கும் போது, ரிசர்வேஷன் இல்லை என்றால் எனக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்கு போராடுகின்ற பொழுது இவர்கள் சொல்கிறார்கள்,
மகாசபையை சேர்ந்தவர்கள், இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள், ஐ ஆம் ரெடி டு பி எ ஸ்லேவ் டு த பிரிட்டிஷ் ஆல் மை லைஃப். அதாவது RSS அமைப்பை நடத்துகின்றவர்கள், இந்த இந்திய திருநாட்டில் இருக்கின்றவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இவர்கள், யாரும் குறைந்தவர்கள் இல்லை. அவர்கள் அடுத்து சொல்கிறார், பட் ஐ do not want such a freedom which gives equal rights to Dalits. பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு பக்கம் SC/ST மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை, அவர்கள் மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு சில உரிமைகள் கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இவர்கள் தலித்துகளுக்கு உரிமை கொடுத்தால் அது போன்ற சுதந்திரம் எங்களுக்கு தேவையில்லை என்றார்கள். அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு தனி மனிதன் போராடி இந்த சமுதாயத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம், இந்த ட்ரெஸ் அண்ணன் கூட சொன்னார் சஃபாரி, இந்த ஒரு பெருமையை கொடுத்தது பாபா சாஹிப் அம்பேத்கர். அந்த ஒரு மாமனிதன் இல்லை என்றால் இந்த உடை கிடையாது. நாங்கள் உண்ண உணவில்லாமல் தவித்த காலங்கள் வேறு. பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் எங்களுக்கு உணவு கொடுத்தார். அதே போன்று இருக்க இடமில்லாமல் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் 8-9 சாதாரணமாக பெத்து போட்டு போயிட்டாங்க. அந்த குடிசையில் இருக்க வசதி இல்லாமல் இருந்தோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த பிரைவேட் செக்டாரை ஒழித்து பப்ளிக் செக்டாரை கொண்டு வந்தால்தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே வருவார்கள். அவர்கள் உள்ளே வந்தால்தான் எக்கனாமி பெருகும். எக்கனாமி பெருகினால்தான் இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார்கள். அதை தான் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் துறையில் கேட்டோம். ஐயா, ஆபீசர் அசோசியேஷன்ல நாங்கள் இருக்கிறோம், தொழிற்சங்கங்கள்ல இருக்கிறோம், எங்களுக்காக ரிசர்வேஷனை பத்தி கேளுங்க, பாயிண்ட் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, அது எங்களுடைய வேலை இல்லை, எங்களுதுல எல்லாமே ஜெனரல் பீப்புள் இருக்காங்க. அதனால ஸோ ஆகவே நாங்கள் தனியான முறையில், ஏன் நாங்கள் தனியான முறையில் போகணுன்றதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தொழிற்சங்கங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை வேற இருந்தது, SC/ST மக்களுக்கு கொடுத்த மரியாதை, அதிலும் குறிப்பாக ஓரியண்டல் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நியூ இந்தியா சொல்லவே தேவையில்லை, அவர்களே எல்லா சட்ட திட்டங்களையும் செய்து விடுவார்கள். நேஷனல் பாதிக்கு பாதி. ஆனால் இந்த யுனைடெட் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டி இருக்கின்ற ஒரே ஒரு கம்பெனி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான். எல்லோரும், நான் தவறாக சொல்லவில்லை, அவர்கள் தவறாக நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது SC/ST மக்களை தவறாக சொல்வார்கள், அசிங்கமாக பேசுவார்கள். ஆபீஸில் வெத்தலை பார்க்க கொழன்னு போட்டுன்னு நாங்கள்லாம் உள்ள வரும்போது சின்ன பசங்க, அவர்கள் பேசுகின்ற வசனம் இங்கே இருந்துகிட்ட அங்கே இருக்கிற லேடி கிட்ட தவறான முறையில் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள். பச்சையாக பேசுவார்கள், வாயில வெத்தலை பார்க்க போட்டு கொழன்னு துப்புவாங்க. எங்களோட பார்ட் டைம் ஸ்வீப்பருங்க அதை போய் அள்ளுவாங்க. இதையெல்லாம் நாங்கள் பார்த்து வேதனைப்பட்டோம். அவர்கள் பேசுகின்ற பொழுது அசிங்கமாக பேசுவார்கள். நாங்கள் பல கூட்டத்தில் மரகதம் சந்திரசேகர் அம்மாவிடத்தில் சொன்னோம், இப்படியெல்லாம் பேசுறாங்கம்மா ஆபீஸ்ல. ஆனா அவங்க எங்களை அசிங்கமா இவனுங்க சேரி பசங்க, ரவுடி பசங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு பேசுறானுங்க, தீவிரவாதிங்க அப்படியெல்லாம் சொல்றாங்கம்மா அப்படின்னு சொன்னோம். அப்போ மரகதம்மா என்ன சொன்னாங்க, எப்பா நீங்கள்லாம் அம்பேத்கரை படிச்சு தானேப்பா இருக்கீங்க, அம்பேத்கர் வால்யூம் 17 என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய லாங்குவேஜ் அந்த பொதுமக்களுக்கு புரியலன்னா உங்க லாங்குவேஜை மாத்துன்னு சொல்லியிருக்காரு, அதை நீங்க படிக்கலையான்னாங்க. அப்படின்னா என்னம்மான, நீ ஐயா ஐயான்னா கேட்டா கிடைக்காது, நம்ம பாஷையில ஒய்யான்னு கேட்டா தாண்டா உரிமை கிடைக்கும். உண்மையான நண்பர்களே, போவோம், கேட்போம், எல்லாம் கத்துவோம், எல்லா போராட்டத்தையும் பார்த்துட்டோம். ஐயா எங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை, லைசன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி, இதை அப்பாயிண்ட் பண்ணி, அதை ஒன்றும் எதுவுமே மேனேஜ்மெண்ட் கேட்கவே கேட்காது. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஐயான்னு நீ பர்மிஷன் கொடுக்கல, எனக்கு இது கொடுக்கலன்னா, அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா, அப்புறம் உனக்கு எதுக்கு நாங்கள் மரியாதை செய்யணும். அதற்கப்புறம் தான் நாங்கள் லீடருங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னோம், இனி நல்ல மாதிரியா ஐயான்னா கேட்டால் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஒரு GM கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கணும்னா ஒரு DGM அடிச்சாதான் நம்மளுக்கு GM கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த லெவலுக்கு அவங்களே எங்களை உருவாக்குனாங்க. அதன் பிறகு DGM கிட்ட போயிட்டு யுவர் ஆன்டி SC/ST பாஸ்டர்டு கிஸ்டர்டுன்னு ஒரு வார்த்தைகளை விட்ட உடனே GM கூப்பிடுவார், ப்ளீஸ் கம் யூ டிஸ்கஸ் வித் மீ. அப்படிதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களை நாங்களே தீவிரவாதியாக காண்பித்த பிறகுதான் இந்த நிர்வாகம் எங்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பித்தது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கெல்லாம் பொதுவானவங்க,
யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்சி எஸ்டி மக்களும் நாங்கள் இன்றைக்கு அவரோடு பழகி கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் ஆனந்த கிட்ட கூட பாஷா பேசுவேன், ஆனாலும் அவர் இடுகின்ற கட்டளைகளை நாங்கள் உண்மையாக செய்வோம். இதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பே மெர்ஜர் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். எஸ்சி எஸ்டி மக்கள் நாங்கள் தனி தலைமை எடுத்த பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 10 வருடங்கள் 20 ஆண்டுகள் சரளமாக 1980 2000 ஆண்டு வரை நாங்கள் நடத்திய போராட்டம் போல் எந்த போராட்டமும் யாரும் செய்தது கிடையாது. எஸ்சி எஸ்டி மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் ஒவ்வொன்றையும் போராடி தான் பெற்றோம். அதன் விளைவாக தான் இன்றைக்கு நிர்வாகத்தினுடைய ஆண்டறிக்கையில் சொல்கிறார்கள் 44% எஸ்சி எஸ்டி மக்கள் இன்றைக்கு கம்பெனியில் இருக்கின்றார்கள். 32% மக்கள் பிரான்ச் இன்சார்ஜாகவும் டிவிஷன் இன்சார்ஜாகவும் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். இதனால் தான் நாங்கள் கடுமையாக போராடி இதிலே வந்தோம். இதிலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், அண்ணன் மிக தெளிவாக சொன்னார், அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி மக்கள் மிக பெரிய அளவில் இந்த நிர்வாகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்த பிறகு நம் கம்பெனியில் இருக்கின்ற அதிகாரிகளே இதற்கு முட்டுக்கட்டையாக முதலில் மாறினார்கள். அது அரசாங்கத்தை நாம் பழி சொல்ல முடியாது. நம்மளுடைய அதிகாரிகளே ஐயோ எஸ்சி எஸ்டி மக்கள் உள்ளே புகுந்து கொண்டே இருக்கிறார்களே என்று வேகன்சி பேஸ்ட் ரோஸ்டரை முதலில் மாற்றி போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டராக அறிவித்தார்கள். எங்களுக்கு 2.5% 10 பேர் வேலை கிடைத்தால் எங்களுக்கு 3 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டு கொண்டிருந்த காலத்தில் போஸ்ட் பேஸ்ட் ரோஸ்டர் என்ற ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வந்து ஏற்கனவே நம்மளுடைய கம்பெனியில் உங்களுடைய எஸ்சி எஸ்டி மக்கள் 22.5% இருக்கிறார்கள், ஆகவே இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கிடையாது என்கின்ற ஒரு தத்துவத்தை 2015 கொண்டு வந்தார்கள். ஆகவே அன்பானவர்களே, நடந்தவைகள் அத்தனையும் எஸ்சி எஸ்டிக்கு அகைன்ஸ்டாக தான் நடந்தது. இன்றைக்கு பிரைவேட் செக்டார் என்று எல்லோரும் குரல் கொடுப்பது, பிரைவேட் செக்டாரில் ரிசர்வேஷன் கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் எங்களுடைய மக்களிடையே பேசுகிறோம். இந்த போராட்ட குழு கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இந்த கூட்டுக்குழு கண்டிப்பாக பெற்று எந்த அளவிற்கு போனாலும் நாம் போவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் மிக பெரிய அளவில் லாபத்தை அனுபவிக்க போகிறது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் மலைஜாதி மக்களும் தான். நம்மளுக்கு ரிசர்வேஷன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பொதுத்துறை நிறுவனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டில் எந்த அளவிற்கு வேண்டாம் நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக போராடுவதற்கு காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எங்களுக்கு அத்தனை உரிமைகளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் 2000-3000 ஆண்டுகளாக நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்தோம். அடிமையில் இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்றால் சில உரிமைகள் இந்த மக்களுக்கு வேண்டும் என்று ஃபண்டமெண்டல் ரைட்டிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு 4-5 சட்டங்களை இயற்றினார். முதன்மையானது ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினார். ஈக்குவாலிட்டி என்கின்ற அந்த ஒரு தத்துவத்தை வைத்துக் கொண்டு தான் நாங்கள் நிர்வாகத்தோடு போராடுகிறோம். ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன் என்கின்ற ஒரு சட்டத்தை இயற்றினார். தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கும் தரக்குறைவாக நடத்தப்படக்கூடாது என்பதை எங்களுடைய தாரக மந்திரமே நிர்வாகத்தோடு அதுதான். யூ ஆர் டிஸ்கிரிமினேட்டிங் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி. அங்கேதான் நாங்கள் இந்த போராட்ட வடிவத்தை மிகப்பெரிய அளவில் அங்கே கொண்டு வந்து சேர்த்தோம். அன்பானவர்களே, அதற்கு அப்பாற்பட்டு ஆர்டிகல் 16 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டிகல் 16 கொண்டு வந்தார். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு 44% நாங்கள் ஒரே ஒரு மனிதன் பாபா சாஹேப் அம்பேத்கரால் இன்றைக்கு 44% பொது இன்சூரன்ஸ் துறையிலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வாழ்கிறது என்றால் இந்த பொது இன்சூரன்ஸ் துறை இருப்பதால் தான் நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம். இனி மேற்கொண்டு எதிர்காலத்தில் எங்களுடைய சன்னதி உள்ளே வர வேண்டும் என்றால் இந்த பொது இன்சூரன்ஸ் இருந்தால் தான் வாழ முடியும். ஆகவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நன்றாக தெரியும், இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் கிடையாது, வாழ்வா சாவா வாழ்வுரிமை போராட்டம். ஆகவே நாங்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் 2-3 குரூப்புகளாக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான்
எல்லாருமே வந்திருந்தாங்க ஜாயிண்ட் ஃபாரம். மேடம் சுசித்ரா கிட்ட வந்து நாங்கள் சண்டை போடும்போது ஏதோ பாயிண்ட் கேட்டதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே இறங்கி எங்களோட ரிசர்வேஷன் என்ன இருக்குது, டிஓபிடி என்னாச்சு, இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கில் என்ன இருக்குன்னு நாங்கள் சத்தம் போட்ட பிறகு அந்த அம்மா வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க, அப்படியே அடிக்கினாங்க. கூடவே வெல்ஃபேர் அசோசியேஷனோட தம்பியும் கூட வந்திருந்தார் பாலகுமார், அவரும் கூட சேர்ந்து குரல் எழுப்பினார். பின்னாடி 55 இருக்கிற இவரும் அந்த ஜாதி உணர்வு, அந்த நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வாழ்முறை உணர்வு உள்ள நாங்கள் அங்கே மூவரும் ஒன்று சேர்ந்தோம். 55ன்னு பார்க்கல, 56ன்னு பார்க்கல, 53ன்னு பார்க்கல. அத்தனை பேரும் போய் அந்த அம்மா முன்னாடி 4.5 மணி நேரம் உட்கார்ந்த பிறகு முதல் ரெசல்யூஷன் SC/ST மக்களின் டிஓபிடி காப்பாற்றப்படும். அதற்கப்புறம் தான் நாங்கள்லாம் அந்த போராட்டத்தை கொஞ்சம் விட்டோம். ஏன்னா எங்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் பல உரிமைகளை கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் தீவிரமாக போராடி எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு மாமனிதன் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தார். நாங்கள் எல்லாம் போராடி இந்த சமுதாயத்திற்கு இன்னும் வருங்காலத்துக்கு உழைப்போம் 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 என்று சொல்லி இந்த பொது இன்சூரன்ஸ் துறை காப்பாற்றப்பட்டால்தான், இந்த பொதுத்துறையில் ரெக்ரூட்மெண்ட் வந்தால்தான் பொதுத்துறையை காப்பாற்ற முடியும். ஆகவே இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. டெவலப்மெண்ட் ஆபீசர்கள் வந்தால்தான் இன்சூரன்ஸை காப்பாற்ற முடியும். அதிகாரிகளை கொண்டு வந்தால் தான் இன்சூரன்ஸை காப்பாற்ற மாட்டோம். கிளாஸ் 3 கிளாஸ் 4 அப்பாயிண்ட் பண்ணால் தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ் துறையை காப்பாற்ற முடியும். அப்படி ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக வருகிற பட்சத்தில் நம்மளுக்கு மற்றதை பற்றி எவ்வளவு பிரைவேட்டைசேஷனை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இது இன்னொன்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். பிரைவேட்டைசேஷன் 26 வருஷமா கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. நம்மளுடைய 142 எம்பிக்களும் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கின்ற 35 எம்எல்ஏக்களும் நம்மளுடைய ரிசர்வேஷன் பாதிக்கப்படுகிறது என்றால் அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது, அத்துணை பேரும் ஒருங்கிணைவார்கள். அதனால்தான் ஸ்ரீநகரிலே நடந்த கூட்டத்தில் நம்மளுடைய 39 எம்பிக்கள் வந்து நம்மளுடைய பிரைவேட்டைசேஷனை இனி பேசக்கூடாது என்று நிர்மலா சீதாராமனிடத்தில் கட்டளையிட்டார்கள். அந்த 39 எம்பிக்கள் கொடுத்த அறிக்கையின் பிறகு இதுவரையில் நிர்மலா சீதாராமன் பிரைவேட்டைசேஷனை பற்றி பேசவில்லை. ஆகவே எங்களுக்கும் மிக அதிக அளவில் இந்த பாரங்களை சுமக்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய SC சகோதரர்களும் SC/ST சகோதரர்களும் அனைவரும், ஏன்னா இப்போ எல்லாருமே சமமாக உட்காந்துருக்கோம். நம்மளது அண்ணங்கிட்ட சொன்ன 45 பேர் பேட்ஜி மட்டும் 45 பேர் கொடுத்தேன். இப்போ யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் யார் எந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் இல்லை. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று கூறி எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமை அண்ணன் சௌரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, நாங்கள் உயிர் உள்ளவரை இந்த நிர்வாகத்தை காப்பாற்றத்திற்கு நாங்கள் போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர் ஜெயகுர்த்தி அவர்கள். அடுத்தபடியாக காம்ரேட் குமாரவேலு குமாரவேலு ஜெனரல் செக்ரட்டரி CEA சவுத் ஜோன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். குமாரவேலு. Dear comrades, President of today's convention, Comrade SV Sankar and other leaders in the dais and our comrades. Today we are having our convention on the two topics, merger of insurance companies. ட்ரெயின் கிடைக்கலன்ட்டு காரில் வந்தோம். மறுபடியும் காரில் தான் நாங்கள் போனோம். 2-3 கார் போனோம். அதனால் நாங்கள் சீக்கிரம் வாங்க. எல்லாருக்கும் நன்றி சார். காம்ரேட் ஜெயமூர்த்தி சார் மட்டும்தான் பெர்மிஷன், மற்றவங்க பெர்மிஷன் கிடையாது. ஆல் காம்ரேட் ப்ளீஸ் பி சீட்டட். இன்னும் 5-6 பேச்சாளர் இருக்காங்க. ப்ளீஸ் காம்ரேட் ப்ளீஸ் பி சீட்டட்.
Comrades, as I told you, today we are having convention on merger and recruitment of in our PAG companies. This is need of our in our PAG companies. Comrades, we have been conducting our convention throughout southern zone. We already concluded at Trichy, Madurai, and a mega convention at Chennai. I think we all would have seen, you would have witnessed. Comrade, what is the need of this convention? Why we have to have convention in every place? It is needed, comrade, to protect this nation, to protect this industry. A momentum has to be created, and our comrades have to be educated. What is going on in our country? What is going on in our industry? What are our duties? What is our prime duties? That everyone should know about it. That is what the leaders we have understood throughout India. In fact, southern zone it has been started, and we have requested our All India JFTU to have a All India convention in all states. Accordingly, on 17, All India JFTU has been called at Mumbai. We are all going there. We are all attending, and certainly we will demand for convention throughout India. So the need of our to educate our comrades. What is going on in our country? This government is totally destroying the public sectors. That is the main thing. They are doing it. They are now doing only a corporate government. This government is only corporate government, not the people's government. What we have to do? We can just keep silent when the government is doing wrong thing. We have voted them to power. We have voted them to power. So when they are doing a wrong thing, it is our duty to tell them, you are wrong. Let us come to our industry. Why this type of situation has come to our industry? This is the policy of the government wants to destroy the public sector, destroy these PAG insurance companies. They want to sell 2 banks and 1 insurance company. When we met finance minister, we requested, Madam, the same government, when Arun Jaitley was there, you proposed for merger of 3 companies. Now you are telling you don't want to consider for the merger. What is the reason behind it? Why it cannot be done? LIC, it was nationalized in 1956. Now what is the strength of the LIC? More than SBI. They are having this 4,75,000 crores of money they are having it. This is such a very big company because it was nationalized and made it as a single company. We have demanded in 1971. Same as LIC, our company also should have been as a number 1 single corporation, but they said that for the sake of competition, they wanted to have 4 companies. Okay, they have done it. From that day onwards, we have been demanding for the merger of the companies. We have been fighting. So when we met the finance minister, what she said, if you want wage revision, you take and go. This is the policy of the government. This is the policy of the government. We will not merge the company. That is the slogan of this government. Comrades, because of doing this convention, is not so easy to achieve this merger. We have to go a long way, long way. So that is that we have to create a momentum in the industry. We have to tell our comrades, yes, be prepared for the biggest struggle to fight against this government. Because this government, so even in the country, you would have seen the agitation of farmers. Long battle. What they want, number 1, MSP, minimum support price. Whatever they do, they grow, they want only the basic price, which the government is not able to provide the minimum cost. Now the farmers are dying. That is the thing, the government is against the people. Against the people. So, see, 2001, this government has opened up this industry to the private sector. Yes, they have come.
In 1971, they said that we need a competition, we need a four company. Yes, take it. Now they have done it. After 2001, now today, 33 private players are there in the industry. That is why we are demanding. We are demanding for a merger. In the banking sector, the government is merging the banks. They want to strengthen the banks. They want to have only 3 banks in India to make a big bank to fight against the global. Is it not applicable to our GIC? Is it not applicable to our general industry? We also need a big company. We also need we have to fight in the global. So that is why we are demanding the merger is need of the hour. Not only this, today this industry is dying. Industry is dying because of the unhealthy competition, even among our 4 companies. Our 4 companies now what we are doing, one company is giving 80%, then another company 90, another 95, one company is 100%. Take and go freely. This is what happening in our company. Why do we underrate? Why do we underrate? Now they are telling in the company there is no underrating profit. In the company they have been telling the company is under loss for the past 7-8 years. Companies under loss. We wanted to bring so many yardstick measure in the company. Bring it. You are not having a correct policy in the company. Why you are bringing this KPI under these circumstances when the company is not doing well? Why you wanted to bring this KPI? Is it KPI is useful for our company? Useful for the industry? This is not. Water. You know how many customers are coming to regional office to meet the DGM, GM? How many agents are coming to RO level? Because they are not getting the policy even. The policy they are not able to generate. The corporate offices, they are not able to give the policy to the customers. It is being escalating to the regional office. They are not able to give the policies. The customers are firing the people, our own employees. Officers are sitting in the office, they are not able to answer the customers. Why they wanted to bring KPI? The ultimate aim of this government is to destroy this industry. What happened to BSNL? Completely gone. Lakhs and lakhs of people gone on VRS. They are able to provide 3G, 5G, 6G to Airtel, Jio. They are not able to provide even 3G to our BSNL. This is the way the government policy should be there to protect our industry. So that is the same way this government want to destroy our industry. That is why they are amending the JIPNA Act. The government earlier they were holding 100% share of our companies. Now slowly has come down. Now they enacted JIPNA Act 10B. What 10B says? 100% the government is washing hands, the control of the public sector general insurance company. So the board can take any decision, even on our service condition. Why they have brought the performance linked wage? Why they brought it? Because they don't want to have a structural salary for our people. The policy of the government, not only our company, throughout India, either performance linked wage or productivity linked wage. That is the policy of the government. They don't want to give any structural salary to the public sector. This is the aim of this government. So where it starts? It starts from the wrong policies of the government. So today, is it our duty to protect our industry? Our industry is there. Yes, first let us set right our house. All leaders, all sitting here, we are regularly contact our head officers. Whatever things, even in the KPI, how we struggled. Even for getting wage revision, this is the first time we fought more than 60 months. 64 months, 63 months we fought. First time in the industry. When the LIC and bank, the settlement has done long back away.
Why? So slowly, we are losing our control. The government, the corporate is taking charge of this, buying our industry. The New India now today 37 crores of business, they are doing it. Their shares, 3% shares, they have been sold. So now the policy of the government, particularly in regard to our industry, huh? Comrades, it is not so as government thinks our company is not growing. It is growing at the rate of 14%. Compared to global growth, global level, it is only 7% growth compared to throughout world. But our company, general insurance company, is growing at the level of 14%. Is it not a growth? Why you wanted to kill our industry? Why you wanted to kill? When the company is producing the growth, definitely the government has to save this industry. And also we need to increase the penetration level also. How we can give a penetration? How we can do penetration? Unless until we have the offices in the rural area. So why you are bringing the closure merger of offices in our industry? Why you wanted to have? One stage the government has opened n number of micro offices by seeing the Google and seeing the population. This much population, one micro office. This much population, one micro office. Whether the potential is there or not, they opened it. Now they wanted to close down all offices. On the other hand, they are telling that your penetration level is only 1%, increase it. How come? How it is possible, comrade? Now throughout India, now we are having 7,000 offices. They wanted to reduce to 3,000 offices. Comrade, please think about it. It is not so easy. Tomorrow, they may not bulldoze much. But after some time, they will come on heavily on us. Many offices will be closed. Many in charges, many employees will be transferred to many places. Even in this KPI, nearly about each and every company, 500, 600 employees, they have transferred. But probably in southern part of India, we have not faced that problem. But we go to north, eastern region, northern region, Madhya Pradesh, Rajasthan, Calcutta, in many places, 200, 300 employees have been transferred. They are crying now. Where all the trade unions are meeting the management, doing something, because they wanted to close down many offices. They want to transfer employees. So we are not opposing KPI. We are telling KPI, we want to discuss with you which are all area which is beneficial to our employee, like opening up hubs, settlement of claim ratio, so that the customer satisfaction will be there. We are supporting it, but we are not allowing. We are opposing for BD and BDM. What BDM? Why we have to accept it? Neither we trained nor given an opportunity to work in the marketing level. The employees at the age of 58, they are forced to go to market. Why, comrade? These are all is connected to the destroying this industry. Destroying this. Don't think this just a KPI is just a policy of this our company. It is the policy of the government which DFS or our CMDs are implementing. Slowly they want to destroy this company. So that is where we all have to come together. We all have to come together. We all should understand, first of all, what is the policy of the government? Why they are doing it? So is it not our duty to protect this industry for our next kith and kin? Next generation, I will tell you, after 10 years, there will not be any public sector. All our kith and kin will be working only in the private sector. That is the thing that the government wants. Now even we could able to see the younger generation, they are not coming forward to fight. That is why we are educating comrades. The younger generation should understand the policy of the government. They want to destroy the public sector, so that our duty, we must know about the government. We must protest against the government if at all any wrong policies. So that is why, comrade, we are demanding the merger of these companies.
So why we have to merge? Why you have to merge them? There may be the government may question, what are the benefits? Number one, the financial stability of the company like LIC will be there. We can increase the customer service. We can increase the penetration. The IT will be same for common all four companies. We can increase the customer service. So many benefits are there in the merger. And like a big company, we can even have a reinsurance. Now we are depending on the foreign companies for reinsurance. Now we can go on our own company as a big company. So that is why now all our leaders, even our coming 17th also, we are going to talk about throughout. We have to ignite our employee, ignite our people. This type of convention is not only sufficient. We have to do educate the public also. We have to do road show. We have to distribute lot of pamphlets to the common people. We have to have a floor meetings to educate. Just knowing sitting in the AC room or sitting in this hall, just okay, let us understand. Yes, come here. காம்ரேட் ஆறுமுகம் முன்னாள் எம்பிஏ எம்எல்ஏ வந்திருக்கிறார். அவருக்கு நமது கூட்டு போராட்ட குழுவின் சார்பாக வருகை வருவதற்கு வரவேற்கிறோம். தோழர் மேடைக்கு வரும். தோழர் மேடைக்கு. So comrades, there are challenges from the government as their policy. Challenges are in front of us as IRDA, as DFS, as the government is changing the policy, so many things. So we all have to come together to fight against this government, fight against this management, and also we have to protect this industry and also to increase our customer service. We need employees. We need employees throughout India. Whenever we meet our CMDs, we are demanding the employees that the recruitment is very much needed. And recently also we met Oriental CMD as well as United India CMD. They informed us the around 1,200 employees are going to be recruited from each companies. And soon we can have a new blood in our company. And also we need to fight for merger. And it's not so easy to achieve the merger because of this government is not willing to merger. So we have to go for a bigger struggle. So for that only one thing we have to do, we have to come to street. One day we have to fight, then only we can achieve this merger and whatever the agenda, whatever it is, and also to retain our hard-earned benefits. Today we are earning 1.5, 1.8, 2 lakhs, 2.5. How to retain it? Even the pension we have fought and got it. It is not assured. All should think about it. Pension is also not assured. That is even DA linked pension we have got for our people. So that way the dangers are ahead. Be prepared for vehicle. Thanks for this Coimbatore JFTU for giving me an opportunity to have a few words here. Thank you very much. Thank you very much. Thank you, Dr. Kumar. Mr. Kumar. அதாவது இன்றைய challenges, merger and recruitment இரண்டையும் நாம் வென்றெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இளைய தலைமுறையின் பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப விரிவாக பேசினாரு. அதுதான் இன்றைய தேவை என்ற அடிப்படையில். ஏன்னா இளைய தலைவர்கள் கையில தான் இந்த எதிர்காலத்து துறையோட எதிர்காலமே இருக்கிறது என்ற அடிப்படையிலே அவர் பேசினார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வெளியில் இருக்கிற ஏன்னா இன்னும் ஒரு 1.5 மணிக்குள்ளாக நம்ம முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்னும் தோழர் ஆனந்த், தோழர் ஆறுமுகம், மற்ற கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் உரையாற்ற இருக்காங்க. அனைத்து தோழர்களும் அரங்கில் வர கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக தோழர் ஜி ஆனந்த், வைஸ் பிரசிடென்ட், ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். வேள்வி பொருள்தனையே
கேள்வி பொருள்தனையே போல நாய் மென்றிட வைப்பவர் போல், நீள்வட்ட மாளிகை கட்டி பேய்க்கு நேர்ந்து குடியேறுதல் போல், பொன்விற்றே பொருள் செய்த பூனையோர் ஆந்தைக்கு பூட்டுதல் போல், கேள்விக்கு ஒருவரும் இல்லை உயர் தேவியை கீழ்மக்களாக்கினோம், செருப்புக்கு தோல் வேண்டி இங்கு கொல்வாரோ செல்வ குழந்தினே என்றான் பாரதி பாஞ்சாலி சபதத்தில். பாஞ்சாலியை சபையில் துரியோதனின் சபையில் அழைத்து வரும்போது தருமனை பார்த்து பாரதி கேட்பான், செருப்புக்கு தோல் வேண்டி இங்கு கொல்வாரோ செல்வ குழந்தினே என்று சொல்வான். நீ சூதாடுவதற்கு, நீ உன் தம்பிகளை வைத்து சூதாடுவதற்கு, உன்னை வைத்து சூதாடுவதற்கு, உன் மனைவியை வைத்து யாராவது சூதாடுவார்களா என்ற கேள்வியைத்தான் பாரதி தருமனை பார்த்து கேட்பதுதான் செருப்புக்கு தோல் வேண்டி இங்கு கொல்வாரோ செல்வ குழந்தினே என்று சொன்னான். பொதுத்துறை பாதுகாப்பு கருத்தரங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய தோழர் சங்கர் அவர்களே, எனக்கு முன்பு இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற JFT கான்ஸ்டியூன்ஸினுடைய தலைவர்கள், இங்கு மேடையில் விட்டிருக்கின்ற தலைவர்களே, மிக எளிமையின் சின்னமாகவும் இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கின்ற தத்துவத்தை கொண்டிருக்கின்ற இடதுசாரி அமைப்புகளின் அன்புக்குரிய தலைவர் தோழர் ஆறுமுகம் அவர்களே, தோழர்களே, இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தின் பொருள் என்பது 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் ஒன்றாக இணைப்பது, KPI போன்ற E&Y போன்ற அறிக்கைகள் எப்படி இந்த துறையை மிக மோசமாக பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. ரெக்ரூட்மெண்ட் என்பது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இந்த கருத்தரங்கத்தில் மாறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். கருத்தரங்கம் இந்தியா முழுவதும் நடத்த வேண்டும் என்பது நமக்கு ஆசை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. நேரு ஒரு முறை சொன்னார், வாட் பெங்கால் சேஸ் டுடே இந்தியா வில் சே டுமாரோ என்று சொன்னார். பெங்கால் என்ன சொல்கிறதோ அதை தான் இந்தியா நாளைக்கு வழிமொழியும் என்று சொன்னார். பெங்கால் தான் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் பெங்காலை சேர்ந்தவர்கள், பஞ்சாபை சேர்ந்தவர்கள். அதே போல பெங்காலிலிருந்து தான் ஏராளமான திட்டங்களுக்கான யோசனைகள் என்பது அந்த காலத்தில் வந்ததனால் நேரு சொன்னார், வாட் பெங்கால் சேஸ் டுடே இந்தியா வில் சே டுமாரோ என்று சொன்னார். இன்றைக்கு இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நாம் மிக பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், வாட் தமிழ்நாடு அண்ட் கேரளா சே டுடே தி என்டையர் இந்தியா வில் சே டுமாரோ என்பதை மிக பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக தமிழ்நாடும் கேரளாவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ அரசியலில் மட்டுமல்ல, அது தொழிற்சங்க இயக்க நடவடிக்கைகளிலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடும் கேரளாவும் முன்னணியில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் துவக்குகின்ற இந்த புள்ளி என்பது, முதல் புள்ளி என்பது தான் பின்னால் இந்தியா முழுவதும் பரவுகிற விஷயமாக மாறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஊதிய உயர்வு பிரச்சனையின் போதும் அத்தகைய முயற்சிகளை நாம் தொடங்கினோம், இந்தியா முழுவதும் பரவியது என்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஊதிய உயர்வுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கிய பிரச்சனையாக இன்றைக்கு இண்டஸ்ட்ரியோட நலம் சார்ந்து இண்டஸ்ட்ரியை பாதுகாப்பது என்று முடிவெடுத்த பிறகு, அதற்கான இயக்கங்களை தொடர்ச்சியாக நடத்துவது என்று முடிவெடுத்த பிறகு, எங்கேயாவது ஒரு இடத்தில் வட இந்தியாவிலேயோ இல்லை கிழக்கு பகுதியிலோ மேற்கு பகுதியிலோ தொய்வு இருந்தாலும் கூட தென்பகுதியில் அதை முன்னெடுத்து செல்வது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கருத்தரங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது, தென்மண்டலத்திலும் நடத்துவது என்று முடிவெடுத்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். ஏராளமான பிரச்சனைகள் நம் முன்னால் இருக்கிறது. KPI குறித்து இங்கு தோழர்கள் பேசினார்கள். உண்மையிலே KPIக்கு எதிரானவர்கள் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் அல்ல. எல்லாவற்றிலும் மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் நாமும். மாற்றம் என்பது தான் நிரந்தரமானது, மாற்றத்தை தவிர வேறு எதுவும் நிரந்தரமானது இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆகவே எல்லா பொருள்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இயக்கம் என்பது இயங்க அதனுடைய மாறுதல் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே பல மாறுதல் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்போது ஒரு மாறுதலை உட்படுத்திக் கொள்கின்றோமோ, அந்த மாறுதலில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்கின்றோமோ, அப்போதுதான் அடுத்த கட்டத்திற்கு ஒரு இயக்கம் செல்லும் என்பதில் நாம் உறுதியாக நம்புகிறவர்கள் நாம். ஆகவே மாற்றத்திற்கு எதிரானவர்கள் நாம் அல்ல, KPIக்கு எதிரானவர்களும் நாம் அல்ல. KPIயில் இருக்கின்ற 11 புள்ளிகள் என்பது 11 சாராம்சங்களில் 9 சாராம்சங்கள் குறித்து நிர்வாகம் நம்மோடு பேசினால் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். பிசினஸ் டெவலப்மெண்ட் குறித்து நிர்வாகம் நம்மோடு பேசுவதற்கு தயாராக இருந்தால் நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ப்ராஃபிட்டபிலிட்டி என்பது 2வது விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். காஸ்ட் ரேஷனலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். கிளைம்ஸ் எஃபிஷியன்சி குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். கஸ்டமர் சர்வீஸ் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே KPIக்கு நாம் எதிரானவர்கள் அல்ல. KPI என்பது ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட். எந்த நிறுவனமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு டார்கெட்டை வைத்துக் கொண்டு தான் முன்னேற முடியுமே தவிர டார்கெட் இல்லாமல் முன்னேற முடியாது. ஆகவே டார்கெட் என்பது ஒரு 15% வளர்ச்சி என்று சொன்னால் நாங்கள் வரவேற்கின்றோம். டார்கெட் என்பது இன்றைக்கு முன் பேசிய தோழர்கள் சொன்னார்கள், நார்த் இந்தியாவுடைய சால்வன்சி மார்ஜின் -0.29 என்று சொல்லப்படுகிறது.
ஓரியண்டலோட சால்வன்சி மார்ஜின் -0.92 என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களெல்லாம் இன்சூரன்ஸ் நடத்த முடியாது, இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பதற்கு கூட தகுதியற்ற நிறுவனங்கள் என்று ஐஆர்டி இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் இம்ப்ரூவ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. என்றால் இதெல்லாம் இம்ப்ரூவ் செய்தால் தான் இன்றைக்கு என்னோட வேலை பாதுகாக்கப்படும், என்னோட சம்பளம் பாதுகாக்கப்படும், எதிர்காலத்தில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் என்பதனால் கேபிஐயை நாம் எதிர்க்கவில்லை. என்னத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் 11 புள்ளிகளில் 9 புள்ளிகளில் நிறுவனத்தோடு ஒன்று போவதற்கு தயாராக இருக்கின்றோம். 2 புள்ளிகளில் நிர்வாகத்தோடு வேறுபடுகின்றோம். ஒன்று, அதில் பிரான்ச் ஆப்டிமைசேஷன் என்று சொல்லக்கூடிய, ரேஷனலைசேஷன் என்று சொல்லக்கூடிய கிளைகளை மூடுவதில் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். சேனல் டெவலப்மெண்ட் குறித்து பேசப்படுகின்ற, ஆல்டர்னேட்டிவ் சேனல்ஸ் குறித்து பேசப்படுகின்ற பிடிஇ பிடிஎம் குறித்து நம்முடைய கருத்துக்களை வலுவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரான்ச் ரேஷனலைசேஷனோடு ஒட்டி வருகின்ற அசெட் மானிட்டைசேஷன் நாம் எதிர்க்கின்றோம், ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். ஏன் பிரான்ச் ரேஷனலைசேஷன் நாம் எதிர்க்கின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது. இந்தியா முழுவதும் பரவுவதற்கு காரணம் ஏதோ இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருக்கின்ற மேலதிகாரிகள் அரசோ கிடையாது. இந்தியா முழுவதும் பரவுவதற்கு காரணம் இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக 1971 டிக்ளேர் செய்யப்பட்டு அது பொதுத்துறை நிறுவனமாக சட்டம் ஏற்றப்பட்டதனால்தான் இது இந்தியா முழுவதும் கிளைகளை திறந்தது. 1970க்கு முன்பு இந்தியா முழுவதும் இது கிளைகள் கிடையாது. 71க்கு பிறகு முடிவு செய்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம் சரத் என்னவென்று சொன்னால், இன்சூரன்ஸ் என்பது, பொது இன்சூரன்ஸ் என்பது ஏதோ வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது சாதாரண மக்களை சென்றடைவதற்காகத்தான் நான் தேசியமயமாக்கிறேன் என்று 1971 ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக அறிவித்தார்கள். அன்றைக்கு அந்த அறிவிப்பை நிறைவேற்றும் போக்கில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் குக்கிராமங்களில் கூட கிளையை திறந்துவிட்டு சாதாரண குடிமகன் உள்ளே வந்து ஒரு 15 ரூபாய் பாலிசி, ஒரு 20 ரூபாய் பாலிசியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் கடைகளை திறந்து வைத்திருக்கின்றோம். 7300 கடைகளை திறந்து வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அரசு சொல்லுகிறது, இன்னைக்கு கேபிஐ கட்டளை இடுகிறது, நமக்கு இஎன்ஒய் சொல்லுகிறது, அந்த 7300 நீங்கள் 3000 அலுவலகமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கின்றோம். இது தனியார் நிறுவனம் அல்ல, உட்கார்ந்த இடத்தில் ஒரு இடத்தில் இருந்து செயல்படுவதற்கான தனியார் நிறுவனம் அல்ல. இது பொதுத்துறை நிறுவனங்கள். சாதாரண மக்களினுடைய கிராமங்களுக்கு சென்று அவர்களுடைய கதவுகளை தட்டி இன்சூரன்ஸ் காப்பீடு கொடுப்பதுதான் என்னுடைய வேலை என்பது நீ சொன்னது 1971 அதை நான் செய்து கொண்டிருக்கேன் என்று சொல்லும்போது பிரான்ச் ஆப்டிமைசேஷன் என்று சொல்லி க்ளோஸ் செய்வதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்றோம். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றோம். 7300 கிளைகள் என்பது எங்களுடைய பலமே தவிர எங்களுடைய பலவீனம் அல்ல. அந்த பலத்தை இன்னும் கூடுதலாக ஆக்குவதற்கு இன்னும் கிளைகளை திறக்க வேண்டுமே தவிர மூடுவது அதற்கான தீர்வு அல்ல என்று நாம் சொல்லுகின்றோம். இரண்டாவது, அதிலேயே அசெட் மானிட்டைசேஷன் என்று சொல்கிறார்கள். அதனால அசெட் மானிட்டைசேஷன், பொதுத்துறை பொது இன்சூரன்ஸுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, இந்தியா முழுவதும் சொத்துக்கள் இருக்கிறது, எல்ஐசி போல அல்ல. ஆனால் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சொத்துக்கள் இருக்கிறது. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு ஒயிட்ஸ் ரோடில் இருக்கிறது என்று சொன்னால், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அசாஃப் அலி ரோடில் இருக்கிறது என்று சொன்னால், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மிடில்டன் ரோடு கல்கட்டாவில் இருக்கிறது என்று சொன்னால், நியூ இந்தியாவிற்கு மகாத்மா காந்தி சாலை மும்பையில் இருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள். அந்த சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு விற்று எனக்கு பணமாக கொடுங்கள் என்று அரசு சொன்னால், இது என் சொத்து, நான் விற்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது தான் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் ஊழியர்கள் ஜேஎஃப்டியோட கடமை என்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த கருத்திற்கு வலு சேர்க்கின்ற அடிப்படையில் தான் அசெட் மானிட்டைசேஷனுக்கு எதிராக நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்பது பார்க்கிறோம். இரண்டாவதாக டெவலப்மெண்ட் சேனல் என்பது 2 விஷயங்களை தான் கேபிஐயில் நாம் எதிர்க்கின்றோம், வேறு விஷயங்களை எதிர்க்கவில்லை. நம்ம வளர்ச்சி நமக்கு பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட்டபிலிட்டி நமக்கு பிரச்சனை இல்லை. பிசினஸ் டெவலப்மெண்ட் சேனல் என்ற ஒரு புதிய சேனலை உருவாக்கி இருக்கிறார்கள். இது யாரை கேட்டு உருவாக்கினார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சேனல் எல்லாரும் சந்தைக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார்கள், மார்க்கெட்டிங் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். யார் பிடிஇ பிடிஎம் என்று உருவாக்கிறார்கள். ஒரு ஏஜென்ட்டுகளை அவர் பிடிஇ பிடிஎம் அட்டாச் பண்ணும்போது அவர்களால் செய்ய முடியும், ஓரளவு செய்ய முடியும். ஆனால் வங்கிக்கு சென்று பேங்காக்கு பிடிஇ பிடிஎம் என்று சொன்னால் எந்த பேங்க் இன்றைக்கு திறந்து வைத்துக் கொண்டு பொதுத்துறை ஊழியர்கள் வருவார்கள், பிரீமியம் கொடுக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியைத்தான் இன்றைக்கு நிறுவனத்தை பார்த்து நாம் கேட்கின்றோம். இந்தியன் பேங்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவர்கள் வைத்திருந்த பாலிசியை எங்களால் சர்வீஸ் செய்ய முடியாது, 250% கிளைம் என்று சொல்லி மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசியை டிஸ்கண்டினியூ செய்து விட்டார்கள். அவர்கள் டிஸ்கண்டினியூ பண்ண பாலிசியை எடுப்பதற்கு யுனைடெட் இந்தியாவுக்கு போனால் முடியவில்லை. மிகப்பெரிய நெருக்கடி என்பது அந்த நேரத்தில் ஏற்பட்டது, லாஸ்ட் டேட்க்கு முன்பாக. ஆனால் இந்தியன் பேங்க்குக்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரே ஒரு கோரிக்கை தான் யுனைடெட் இந்தியாவுடைய ஜிஎம்மும் சேர்மனும் நேரடியாக சென்று வைத்தார்கள். என்ன கேட்டார்கள் என்று சொன்னால்,
மெடிக்ளைம் இன்சூரன்ஸில் எங்களுக்கு 250% லாஸ் என்பது இருக்கிறது. 250% லாஸ். நீங்கள் கொடுக்கின்ற 150 கோடி 200 கோடியில் நாங்கள் 400 கோடி 500 கோடி கிளைம் கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் இதை விட கூடுதலாக ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்லையும் நீங்கள் லைபிலிட்டி இன்சூரன்ஸ்லையும் யூனிவர்சல் சம்போக்கு கொடுக்கிறீர்கள், நீங்கள் பஜாஜ் அலையன்ஸை கொடுக்கிறீர்கள். அந்த பிரீமியத்தை எங்களிடம் கொடுங்கள் என்று சொன்னால் ஜிஎம்மும் சேர்மனும் பேசிய பிறகு கூட அங்க இருக்கின்ற ஜிஎம்மும் சேர்மனும் முடியாது, யூனிவர்சல் சம்போ எங்களுடைய கம்பெனி, இந்தியன் பேங்க்கும் ஐஓபியும் முன்னாள் அலகாபாத் பேங்க்கும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கம்பெனி யூனிவர்சல் சம்போ என்று சொன்னால் எங்கள் கம்பெனிக்கு கொடுக்க முடியுமே தவிர உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லும் போது சேர்மனும் ஜிஎம்மும் திரும்பி வந்த பிறகு எங்கள் அசிஸ்டன்ட்டையும் சீனியர் அசிஸ்டன்ட்டும் ஏவோவும் போய் நீ வங்கியில போய் பிசினஸ் வாங்கி வா என்று சொன்னால் இது எப்படி சரியா இருக்க முடியும் என்ற கேள்வியை தான் இன்றைக்கு ஜேஎஃப்டி அவர்களை பார்த்து கேட்கின்றோம். பிடிஇ கார்ப்பரேட் இன்றைக்கு அடுத்தது பிடிஇ ஆல்டர்னேட்டிவ் சேனல் கார்ப்பரேட் என்று சொல்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் நம்ம ஒவ்வொன்றாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியன் ONGC என்பது மிகப்பெரிய நிறுவனம், 1000 கோடி ரூபாய் பிரீமியம் கொடுத்து கொண்டிருக்கிறது. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் தொடர்ச்சியாக அந்த பிரீமியத்தை வாங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகள் எல்லாம் யாரை நம்பி போகிறார்கள் என்றால் புரோக்கர்களை நம்பி போகிறார்கள். இது புரோக்கர் ட்ரிவன் வேர்ல்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவே ஒரு புரோக்கர் ட்ரிவன் வேர்ல்டாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி விதிவிலக்கல்ல. இன்றைக்கு என்னோட சேனல் ஆஃப் பிசினஸ் என்பது இன்றைக்கு 2% 3% என்று புரோக்கர் பிசினஸ் என்பது இன்னைக்கு 35% புரோக்கர் ட்ரிவன் பிசினஸாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த புரோக்கர் ட்ரிவன் பிசினஸை வாங்குவதற்கு, புரோக்கரிடம் பேசுவதற்கு சேர்மன்கள் ஜிஎம் போனாலே கிடைக்காத சூழலில் அசிஸ்டன்ட்களும் சீனியர் அசிஸ்டன்ட்களும் பிடியும் போ என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த அடிப்படையில் வந்து இருக்கின்ற E&Y ரிப்போர்ட்டை தான் நாம் எதிர்த்து இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். E&Y ரிப்போர்ட் உருவாவதற்கு காரணமாக கொண்டு வருவதற்கு காரணமான கன்சல்டன்ட் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இந்த கன்சல்டன்ட் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு கன்சல்டன்ட் லிபரலைசேஷன் காலகட்டத்தில், உலகமயமாக்கல் காலகட்டத்தில், தாராளமயமாக்கல் காலகட்டத்தில் இந்த கன்சல்டன்ட் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள், ஒரு முக்கியத்துவத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்னைக்கு ஒரு புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது, பிக் கான் என்ற ஒரு புத்தகம், பிக் கன்சல்டன்சி பிக் கான் என்ற ஒரு புத்தகம். நாங்கள் கூட யுனைடெட் இந்தியாவோட சேர்மனுக்கு அந்த புத்தகத்தை பரிசீலித்தோம். அவர் சொன்னார் பிக் கான் என்ற புத்தகத்தை போட்டோ எடுக்கும்போது சொன்னார், என்னை பார்த்து யாராவது பிக் கான் என்று நினைத்து போகிறார்கள், நீங்க கொடுக்குற புத்தகத்தோட டைட்டில் அப்படி இருக்கு என்று சொன்னார். நாங்க சொன்னோம் நீங்க ஒரு பிக் டான், நீங்க பிக் கான் இல்ல அப்படி சிரிச்சு சொன்னோம். பிக் கான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது சொல்லுகிறது, நாங்க சேர்மன் கிட்ட கொடுக்கும்போது சேர்மன் கூட சொன்னார், நாங்களோட புத்தகத்தில் இருக்கின்ற கண்டென்ட் குறித்து அவரோட பேசினோம். மெரினா மசகுட்டா என்கின்ற லண்டனில் வாழ்கின்ற ஒரு பிரபல எழுத்தாளர், ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் எழுதிய புத்தகம் தான் இந்த பிக் கான். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் மெக்கன்சி போன்ற, PwC போன்ற, E&Y போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு கன்சல்டன்ட் என்ற பெயரில் அரசுகளை குழந்தை போல ட்ரீட் பண்ணுவது என்பது இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. பிசினஸை வீக்கன் செய்வது. ஒரு கன்சல்டன்ட் வெறும் பொதுத்துறை நிறுவனத்துக்கான கன்சல்டன்டாக E&Y இல்லை. அவர்கள் வேரியஸ் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கும் அவர்கள் தான் கன்சல்டன்டாக மாறுகிறார்கள். இங்க இருக்கின்ற டேட்டாவை எடுத்துக்கொண்டு போயிட்டு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுப்பார்கள். பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கின்ற சென்ட்ரலைஸ்டு ஃபார்மேட்டை கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி பப்ளிக் செக்டார்ல பேஸ்ட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே தான் நாம் சொல்லுகின்றோம், பொது பரவலாக்குவதில் என்னுடைய பலம் என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போல ஒரு இடத்தில் இருந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி பாலிசியை கொடு, நீ கிராமத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். தி பிக் கான் என்ற அந்த புத்தகத்தில் மெரினா மசகுட்டா எழுதுவார், இட் வீக்கன்ஸ் அவர் பிசினஸ், இட் இன்ஃபான்டலைசஸ் அவர் கவர்மெண்ட் என்று சொல்லுவார். குழந்தைகளை போல அந்த அரசுகள் எல்லாம், மக்கள் நல அரசுகள் எல்லாம் கன்சல்டன்டோட கையை பிடித்து இன்றைக்கு போவது என்பது துரதிருஷ்டவசமானது என்று மரினா மசகுட்டா எழுதுவார். அவர் அந்த புத்தகத்தை படித்த பிறகு அடுத்த நாள் இந்து பத்திரிகையில் எதேச்சாக அந்த செய்தியை படித்தேன். தமிழ்நாடு அரசுக்கு கூட தம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களை ரிவைவ் பண்ணுவதற்கு E&Y கன்சல்டன்டாக போட்டிருக்கிறது என்று சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களோட செயல்பாடுகள் குறித்து E&Yக்கு என்ன தெரியும் என்பது நமக்கு தெரியவில்லை. E&Y நிறுவனத்தினுடைய தமிழ்நாடுடைய கலா குறித்து எப்படி அவர்களுக்கு தெரியும், ஏன் அவர்களை நியமித்தார் கேள்வி எல்லாம் வருகிறது. ஆனால் பிக் கான் என்கின்ற பிக் கன்சல்டன்சி நிறுவனம் என்பது இன்றைக்கு லிபரலைசேஷன் காலகட்டத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை தான் இந்த பிக் கானில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கின்றோம். இந்த கன்சல்டன்ட் நிறுவனம் கொடுத்திருக்கின்ற அறிக்கை என்பது the people's perspective to
டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ் என்பதை அறிவிச்சிருக்கார்கள். அதுதான் கிளைகளை மூடுவது, அதுதான் ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆள் போதும் 2 ஆள் போதும் என்று சொல்வது, அதுதான் இன்னைக்கு சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிளைம்ஸ், சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அண்டர்ரைட்டிங் என்பது எல்லாமே மையப்படுத்தப்பட்டு செய்யப்படுமே தவிர யாரும் தனியாக சுயமாக அவர்களுடைய இடத்தில் இருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற பவானியில் இருந்து கொண்டு, ஈரோட்டில் இருந்து கொண்டு, பெருந்துறையில் இருந்து கொண்டு நீங்கள் பாலிசி போட முடியாது. நீங்கள் பெருந்துறையில் பாலிசி போட வேண்டும் என்று சொன்னால் பெருந்துறையில் இருக்கின்ற நபர் குறித்து உங்களுக்கு தெரியும், மாரல் அசார் தெரியும். ஆனால் நீங்கள் கோயம்புத்தூருக்கு அனுப்ப வேண்டும், சென்னைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன அண்டர்ரைட்டிங் அப்ரூவல் என்று நாம் கேட்கின்றோம். ஒரு இன்சூரன்ஸ் என்பது வெறும் பிசிக்கல் அசார்ட் மட்டுமல்ல, அது மாரல் அசார்டும் சேர்த்து இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம். அப்படி பிசிக்கல் அசார்டும் மாரல் அசார்டும் சேர்த்திருக்கின்ற விஷயத்தை முடிவு செய்வது பெருந்துறையில் இருப்பவர்கள் தவிர, ஈரோடில் இருப்பவர்கள் தவிர, கோயம்புத்தூரில் இருப்பவர்களோ சென்னையில் இருப்பவர்களோ இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த சென்ட்ரலைசேஷன் என்பதை நாம் அப்போஸ் செய்கிறோம். பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ் டு டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் யுனைடெட் இந்தியா சேர்மனை பார்த்து கேட்டோம். ஒரு பென்ஸ் காரை பார்த்தேன், ஒரு பென்ஸ் கார், ஒரு ஹை-எண்ட் பென்ஸ் கார், புதிய டெக்னாலஜி என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன டெக்னாலஜி என்று சொன்னால், அந்த பென்ஸ் கார் என்பது மில்லிமீட்டர் பார்க்கிங். நீங்கள் பார்க்கிங்கான ஆட்டோமேட்டிக் இதை போட்டு விட்டீங்கன்னா அது இவ்வளவு கிட்ட 1 மில்லிமீட்டர் ஸ்பேஸில் கொண்டு வந்து ரைட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்து பார்க் பண்ணும். இந்த டெக்னாலஜி என்பது பென்ஸ் காரில் இருக்கின்ற ஒரு டெக்னாலஜி, மில்லிமீட்டர் பார்க்கிங் என்பது. நான் சேர்மன்களை பார்த்து கேட்டேன், டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவாக யுனைடெட் இந்தியா மாற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், நல்லது. ஆனால் என்னிடம் இருப்பது ஒரு பழைய ஆல்டோ கார், மாருதி ஆல்டோ கார். இதில் போய் நான் மில்லிமீட்டர் டெக்னாலஜி எதிர்பார்க்க முடியுமா என்று கேட்டேன். அவர் சிரிச்சார். சிரிச்சுட்டே சொன்னார், நீங்கள் பென்ஸ் காரில் தான் டெக்னாலஜி எதிர்பார்க்க முடியும், இந்த காரில் எதிர்பார்க்க முடியாது சார்னு சொன்னோம். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், உங்களுக்கு தெரியுமா 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியில் பெஸ்ட் டெக்னாலஜி அவார்டை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வாங்கியிருக்கிறது என்று சொன்னார். நாங்கள் உண்மையிலே வருத்தப்பட்டோம். மீதி 3 கம்பெனியோட டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு பாருங்க. யுனைடெட் இந்தியாவை குறை சொல்வது என்பதில்லை, எந்த கம்பெனி குறை சொல்வது என்பதில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். பைலட் ப்ராஜெக்டை அறிமுகப்படுத்தினார்கள். எல்லா கம்பெனிலையும் என்ன சொன்னார்கள் என்றால் 3 RO என்பது தேர்ந்தெடுக்கப்படும் என்று சொன்னார்கள். யுனைடெட் இந்தியாவும் சொன்னார்கள் 3 RO என்று. ஆனால் யுனைடெட் இந்தியாவில் திறந்த போது பார்த்தீங்கன்னா 31 ROலையும் பைலட் ப்ராஜெக்ட் என்பது திறந்து விடப்பட்டது. நாங்கள் GM இன்றைக்கு நேஷனலுடைய சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ராஜேஸ்வரி சிங் மேடம் போய் பார்த்து கேட்டோம். அவங்க தான் GM IT. 3 RO என்று சொல்லி 31 RO திறந்து விட்டீர்களே, வேறு ஏதாவது இடத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, வடக்கே கிழக்கே மேற்கே இருந்தால் கூட பரவாயில்ல. யுனைடெட் இந்தியாவில் என்று சொன்னால் எல்லோரும் JFT சவுத் ஜோன் நோக்கி பாய்வார்கள். 3 என்று சொல்லி 31 என்று ஆக்கியிருக்கீர்களே என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் 3 செலக்ட் பண்ணுவதற்கான டெக்னாலஜி எங்களிடம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு ROவில் 3 பைலட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுவதற்கான டெக்னாலஜி இல்லாத நம்ம பெஸ்ட் டெக்னாலஜி அவார்டு வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் சென்ட்ரலைஸ் செய்வது என்பது எப்படி சாத்தியமாக இருக்கும் என்று சொல்கின்றோம். அது டெக்னாலஜி தேவைதான். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகத்தான் பஜாஜ் அலையன்ஸ் கிளைம் செட்டில் பண்ணுகிறார்கள். நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீர்கள், டிவியில் ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீர்கள். ஒரு இளம் பெண் கார் ஓட்டிட்டு போவாங்க, முன்னாடி பின்னாடி ஒரு 3-4 பசங்க ஜாலியாக சிரிச்சுட்டு வருவாங்க. நாங்கள் கூட காரில் வரும்போது அப்படி தான் PDS ரோட்டில் வரும்போது ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு வந்தோம். அப்படி வரும்போது என்ன ஆகுறதுன்னா, ஒரு கார் வேகமாக போகும்போது அந்த பெண் ஓட்டி வந்த கார் மீது இடித்து நிற்கும். உடனே இவங்கெல்லாம் பயந்துருவாங்க. ஒரு இளம் பெண் கார்லேருந்து இறங்கி வருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் பயந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிப்பாங்க. அந்த பெண் பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் கிட்டக்க போயிட்டு பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு அலோட் சொல்லிட்டு நேரடியாக போயிட்டு அவரோட கதவை திறப்பாங்க. அப்போ ஒரு மெசேஜ் வரும், யுவர் கிளைம் ஃபார் so and so rupees is settled for by the Bajaj Alliance போட்டுருவாங்க. இது டெக்னாலஜி. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகின்ற டெக்னாலஜி இன்றைக்கு பஜாஜ் அலையன்ஸில் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ட்ரோன்ஸுகளை ICICI லம்பார்ட் கிராப் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்க்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டுமா என்றால் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம். இதில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுவது என்பது குறித்து நிர்வாகத்தோடு பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இது எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் நான் சென்ட்ரலைஸ் செய்வேன் என்று சொல்வது என்பது ஒரு சூசைடல் மூவ் என்பதை இன்னைக்கு நிர்வாகத்துக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான டெக்னாலஜி இன்றைக்கு பொது இன்சூரன்ஸ் துறையில் அடாப்ட் செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இருக்குது. மிஷின் லேர்னிங் உட்பட நாம் அடாப்ட் செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இருக்குது. டெலிமேட்டிக்ஸ் டிவைஸ் என்பது ஒரு டிவைஸை பொறுத்துறாங்க, நம்ம காரில் பொறுத்துறாங்க. நாங்கள் வரும்போது 3 பேர் காரை மாற்றி ஓட்டிட்டு வந்தோம். ஓட்டிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் எத்தனை முறை பிரேக் அப்ளை பண்ணுவாங்க என்பது டெலிமேட்டிக்ஸ் டிவைஸில் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு போகும்போது நீங்கள் எத்தனை முறை பிரேக் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு அவன் ரெக்கார்டை பார்க்க முடியும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியத்தை லோட் பண்ண முடியும், டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் கையில் ஒரு வாட்ச் கட்டிட்டு இருக்கோம். இது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சர்வரோட நீங்கள் எவ்வளோ தூரம் டெய்லி நடக்கிறீங்க, எவ்வளோ ஃபிசிக்கலாக ஆரோக்கியமாக இருக்கிறீங்க என்பது சம்பந்தமான டேட்டா என்பது கிடைக்கும்.
இப்படி டெக்னாலஜி என்பது பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் டெக்னாலஜியில் முழுமை அடையாமல் அது ஒரு ரோபஸ்ட் டெக்னாலஜி இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்ற அந்த சிந்தனை கூட இல்லாமல் இன்றைக்கு எல்லாவற்றையும் சென்ட்ரலைஸ் செய்கிறேன் என்று சொல்லி பெருந்துறையில் காலையில் கொண்டு வந்து 11 மணிக்கு பாலிசி கொடுத்தாருன்னா அடுத்த நாள் 11 மணிக்கு ஒரு பாலிசி கிடைக்குது. 2 நிமிடத்தில் கிடைத்திருந்த பாலிசி என்பது ஒரு நாள் கழித்து கிடைக்கிறது என்று சொன்னால் இது என்ன டெக்னாலஜின்னு நாம் கேட்கின்றோம். இன்னைக்கு பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வளர வேண்டும் என்று நாம் வாசப்படுகின்றோம். அதுதான் பரவலாக்கலுக்கு பயன்படும் என்று சொல்லுகின்றோம். பெனிட்ரேஷன் என்று சொல்லும் போது அது சாதாரண மக்களிடம் இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஐஆர்டி சொல்லியிருக்கிறது இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 என்று சொல்கிறார்கள். 2047 இந்தியா முழுவதும் எல்லாருடைய பாக்கெட்டிலும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும் என்று ஐஆர்டி சொல்கிறது. அதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள்? பொதுத்துறை நிறுவனங்கள் 4 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் கேம்பெயின் செய்ய வேண்டும், இன்சூரன்ஸ் குறித்தான அவேர்னஸை உருவாக்க வேண்டும் என்று ஐஆர்டிஏ முடிவு செய்திருக்கிறது. நாம் வரவேற்கின்றோம். ஆனால் என்ன பிரச்சனை? பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் என்பது வெறும் பிரச்சாரத்தின் மூலம் உருவாகுவது இல்லை. நாம் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். இந்த கேக் சைஸ் என்பது 2001 கதவுகளை திறந்துவிட்ட போது தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளாக இந்தியாவின் கதவுகளை திறந்து விடப்பட்ட போது அந்த 2001 கேக் சைஸ் என்ன இருந்ததோ அதே தான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை தயவு செய்து ஆட்சியாளர்களும் நிர்வாகமும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பார்க்கின்றோம். நிர்வாகம் புரிந்து கொள்ளவில்லை, ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்பது வெற்றிடத்தில் வளரும் என்று நினைக்கிறார்கள். பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வளர்ச்சி என்பது சொத்துக்களின் அடிப்படையில் தான் வளர முடியும். இடம் ஒரு புதிய கார் வாங்கினால் தான் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸினுடைய கதவுகளை நான் தட்டப் போகின்றேன், இல்லை என்றால் நான் கதவுகளை தட்டப் போவதில்லை. இப்படியெல்லாம் புரிதல் இல்லாமல் இன்றைக்கு வளர்ந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட இது பொதுத்துறை நிறுவனம் என்பதனால் சாதாரண மக்களுக்கு கொடுக்கின்ற காப்பீடு என்பது இன்றைக்கு நம்மால் ஓரளவு எடுத்து சென்றிருக்க முடிகிறது. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது என்பதை நாம் விமர்சனமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதற்கு தீர்வு தனியார் மயம் அல்ல. அதற்கு தீர்வு என்பது இன்றைக்கு டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ல இன்றைக்கு சென்ட்ரலைஸ் பண்ணுவது என்பது அல்ல. அதற்கு தீர்வு என்பது பரவலாக்குதல் என்பது என்று சொல்கின்றோம். அதுதான் மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு 50 கோடி மருத்துவ காப்பீடு என்பது இன்றைக்கு பாலிசிதாரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் மூலமாக 50 கோடி சாமானிய மக்களை சென்றடைந்திருக்கின்றோம். இன்றைக்கு 38 கோடி விவசாயிகள் பயிர் காப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனம் என்பது மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. இன்னைக்கு 12 ரூபாய் பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா 15 கோடி பேர் இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. இந்த பொதுத்துறை நிறுவனத்துடைய அவுட்ரீச் என்பது வேறு, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அவுட்ரீச் என்பது வேறு. இந்த வித்தியாசம் தெரியாமல் எல்லாவற்றையும் குழப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிர்வாகமாக அரசாக இன்றைக்கு நமக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்மளுடைய அவுட்ரீச் என்பது இட் இஸ் சினானிமஸ் வித் அவுட்ரீச் ஆஃப் த கவர்மெண்ட் என்று சொல்கின்றோம். அரசு இந்த அரசு அல்ல, ஒரு சேமநல அரசாக இருந்தால், இந்த அரசுக்கு சேமநலம் அல்ல, சேமநல அரசாக இருந்தால் அவர்கள் சாதாரண மக்களிடம் கொள்கை இந்த திட்டங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கு உதவியாக இருப்பது தான் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள். ஆனால் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய அவுட்ரீச் என்பது அதல்ல. அது ஒரு வெல் இன்ஃபார்ம்டு எஜுகேட்டட் அப்பர் மிடில் கிளாஸ் தான் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அவுட்ரீச்சாக இருக்க முடியுமே தவிர இலிட்ரேட்டாக இருக்கின்றவர்களும் சாதாரண மக்களும் கிராமத்தில் இருப்பவர்களும் அவர்களுடைய அவுட்ரீச்சாக இருக்க முடியாது. ஆகவே தான் சொல்லுகின்றோம், அரசே நிர்ணயித்த திட்டமான 2047 எல்லாருக்கும் காப்பீடு என்பது அது நிறைவேறப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு என்பது 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் ஒன்றாக இணைப்பது தான் என்று சொல்கின்றோம். 4 கம்பெனிகளையும் இணைப்பதனால் ஏராளமான லாபங்கள் என்பது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கிடைக்கும். ஒரு இணைப்பு என்பது உலகம் முழுவதும் இன்னைக்கு இணைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் கூட 30,000 நிறுவனங்கள் இணைக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. கொரோனாக்கு முன்னால் 60,000 நிறுவனங்கள் ஆவரேஜாக ஒரு ஆண்டுக்கு உலகம் முழுவதும் 60,000 கம்பெனிகள் M&A என்று சொல்லக்கூடிய மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நடந்து கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. 30,000 நிறுவனங்கள் வருடம் இப்போது கூட மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் ஃபைனான்ஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய நிதி மூலதனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வர்த்தக மூலதனமோ இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலோ ட்ரேட் கேபிட்டலோ பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு வெறும் நிதி மூலதனம் மூலமாக நிறுவனங்களை வாங்குவது, லாபத்தை அடைவது, உடனடியாக குயிக் ப்ராஃபிட் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் என்பது ஒரு எளிதாக பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு என்று சொல்லும்போது எல்லோரும் M&A நோக்கி போகும்போது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 4 இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் கேட்கின்றோம்.
ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை என்பது இருக்கிறது, சினர்ஜி என்று சொல்வார்கள். எனர்ஜிக்கும் சினர்ஜிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே 4 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், 4 பேரும் தனித்தனியாக ஒரு வேலையை செய்கிறோம் என்று சொன்னால், 10 பொருளை உருவாக்குகிறோம் என்று சொன்னால், அது 10 4 என்று சொன்னால் 40 உருவாக முடியும் தனித்தனியாக வேலை செய்யும் போது. கூட்டாக நாங்கள் வேலை செய்யும் போது கிடைக்கின்ற ஆற்றல் என்பது இருக்கிறது, அதுதான் சினர்ஜி என்று சொல்கிறார்கள். அது 40 முடியாது என்று சொல்கிறார்கள், அது 50 60 70 போகும் என்று சொல்கிறார்கள். ஆகவே தான் இந்த சினர்ஜி எஃபெக்டுக்காக இன்றைக்கு 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைக்கின்றோம். இரண்டாவது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசியை பார்க்கின்றோம். ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் இன்றைக்கு ஒரே நிறுவனமாக இருக்கிறது, மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறது. எத்தனையோ தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உள்ளே வந்த பிறகு கூட ஆயுள் காப்பீட்டுடைய சந்தை பங்கு என்பது இன்றைக்கும் 73% 72% இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரே கார்பரேஷனாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய சந்தை பங்கு என்பது இன்னைக்கு 4%, 5%, 6% என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மிக குறைவான பங்கு சந்தையில் இருக்க சந்தை மார்க்கெட் ஷேர் இருக்கின்ற பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி இணைப்பதன் மூலமாக ஒரு பெரிய நிறுவனமாக மாற்ற முடியும். சைஸ் மேட்டர்ஸ் என்று சொல்வார்கள். இன்றைக்கு எது பெரிதாக இருக்கிறதோ அதுதான் கண்ணுக்கு தெரியும். ஆகவே தான் M&A நடக்கிறது, மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் சைஸ் மேட்டர்ஸ் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த அட்வான்டேஜை கூட புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கின்ற ஏற்பாடு என்பது இருக்கிறது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்பது இன்றைக்கு உங்களுடைய ரிசோர்சஸை எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கூட இன்றைக்கு பேசும்போது ரொம்ப வேடிக்கையாக சொன்னோம், 7000 கம்பெனி அலுவலகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஒருவேளை 4 கம்பெனிகள் இணைக்கப்பட்டால் தொழிற்சங்கங்களே 3500 கம்பெனி 4000 கம்பெனிக்கு ஒற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் 4 கம்பெனிகள் ஒரே கம்பெனியாக இணைக்கப்படும் போது, ஒரு இடத்தில் ஒரு கம்பெனி என்பது சொல்லும்போது, ஒரு சென்டரில் ஒரு கம்பெனி என்று சொல்லும்போது விரிவாக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும். இன்னும் அதிகமாக கிராமப்புறங்களுக்கு செல்ல முடியும் நம்மால். அந்த அடிப்படையில் இந்த ரிசோர்சஸை மிக அதிகமாக பயன்படுத்துகின்ற அடிப்படையில் 4 கம்பெனிகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இன்சூரன்ஸ் என்பது என்ன? இன்சூரன்ஸ் என்பது ஒரு பூலிங் ஆஃப் ரிசோர்சஸ் என்று சொல்வார்கள். இன்சூரன்ஸ் பூலிங் ஆஃப் ரிசோர்சஸ் என்று சொல்லும்போது, இந்த கட்டடத்தில் 100 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் 100 பேருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போதில்லை. யாராவது ஒருவருக்கு வரும், 2 பேருக்கு வரும் பிரச்சனை. அந்த 2 பேருக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் என்பதில் பிரீமியம் கண்டுபிடிப்பது தான் இன்சூரன்ஸ் உடைய வேலை. அதுதான் இன்சூரன்ஸ் உடைய வேலை என்று சொல்கிறோம். அதுக்கு முக்கியமான பிரின்சிபல் என்பது லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ற அடிப்படையில் எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் ப்ராபபிலிட்டி போட்டு பார்க்கிறீர்களோ அவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் என்று சொல்வார்கள். 2 பேர் உட்கார்ந்து கொண்டு பூவா தலையா இன்றைக்கு யாராவது ஒரு பிரச்சனை குறித்து பேசிக் கொண்டால் 50% நான் வின் பண்ணலாம், 50% அவர் வின் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு 1000 பேர் இப்படி ஒரு சர்வே நடத்தினால், ப்ராபபிலிட்டி நடத்தினால் உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக 50% வராது, 2%, 3%, 2.6% என்று அக்யூரேட்டாக கொண்டு வர முடியும் என்று சொல்வதுதான் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ்ல இருக்கின்ற மிக முக்கியமான பிரின்சிபல். 4 தனி இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் தனித்தனியாக இருந்து இந்த வேலையை செய்வதை விட ஒன்றாக இருக்கும்போது லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் என்கிற அட்வான்டேஜில் உங்களுக்கு கூடுதலாக பிரீமியத்தை மிக அக்யூரேட்டாக வாங்க முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். அதே போல இன்னைக்கு ரீஇன்சூரன்ஸ் மார்க்கெட் என்பது இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் போல நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போய் ரேட்டை பார்கெயின் பண்ண வேண்டும். இன்னைக்கு காலையில் போய் பேசிட்டு வருவாங்க, ஈவினிங் வாங்குவாங்க, ஈவினிங் வந்து பேசிட்டு வருவாங்க. கமிஷன் உட்பட இன்னைக்கு ரீஇன்சூரன்ஸ் மார்க்கெட் என்பது ஒரு கத்திரிக்காய் சந்தை போல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரீஇன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் பேசுவதற்கான வலு உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒரே நிறுவனமாக இருந்து லண்டன் ரீஇன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் முனிச் ரீஇன்சூரன்ஸையோ ஸ்விஸ் ரீஇன்சூரன்ஸையோ நீங்கள் அணுகும் போது உங்களுடைய பலமே வேறையாக இருக்க முடியுமே தவிர, தனியாக போய் நீங்கள் அணுகும் போது நீங்கள் பலவீனமாகத்தான் அவர்கள் முன்கண்டுவார்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை பிசினஸ் சென்ஸ்ல நாம் சொல்ல முடியும். ஒரு பொதுத்துறை நிறுவனம் வெறும் பிசினஸ் சென்ஸ்ல மட்டும் பார்க்கக்கூடாது, அது சோசியல் சென்ஸ்லயும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த சோசியல் சென்ஸ் என்பது இன்றைக்கு சாமானிய மக்கள் கிடைக்கின்ற காப்பீடு, இன்னும் குறைந்த விலையில் கிடைக்கின்ற காப்பீடுகளை நம்மால் உருவாக்க முடியும். இன்னும் அதிகமான கிராமத்தில் செல்ல முடியும். இன்னும் அதிகமாக சமூக நீதி குறித்தும் ரெக்ரூட்மெண்ட் குறித்தும் இங்கே பேச முடியும் என்று சொன்னால் அதுக்கு பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஒன்றாக இணைய வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கத்தை ஊழியர்கள் மத்தியில் எடுத்துச் செல்வது, இந்த கருத்துக்களை அவர்கள் மத்தியில் சென்று இந்த பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இணைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய நிறுவனம் என்பது இத்தனை ஆண்டு காலம் நம்மளை பாதுகாத்த நிறுவனம் என்பது அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள்
ஒன்றாக இணைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ரெக்ரூட்மெண்ட் குறித்தெல்லாம் இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். அரசு முடிவு செய்திருக்கிறது ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க போது என்று. நாம் சேர்மனிடம் பேசும்போது ரெக்ரூட்மெண்ட் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படியான ரெக்ரூட்மெண்ட் என்று சொன்னால் ஆன் தி ஜாப் ட்ரைனிங். நாங்கள்லாம் +2 முடிச்சுட்டு வரும்போது ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்று போடுவார்கள். +1 முடிச்சுட்டு ஆன் தி ஜாப் ட்ரைனிங், அப்புறம் 1 இயர் கழிச்சு அப்ரண்டிஸ் என்று சொல்வார்கள். இது போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட்டாக வரப்போகிறது என்று நிர்வாகம் நமக்கு சொல்லும் போது அரசு கட்டளையிட்டு இருக்கிறது. 2024க்குள் எங்களுக்கு நம்பர்ஸ் இவ்வளவு காட்ட வேண்டும் என்று சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கு OJT அப்ரண்டிஸ்களை கொண்டு வர வேண்டும் என்ற கட்டளையை அவர்களுக்கு இட்டிருக்கிறார்கள். ஆக மிகப்பெரிய நெருக்கடியை நாம் சந்திக்க இருக்கின்றோம். 2024 தேர்தல் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 24 தேர்தலுக்கு முன்பு நாம் சக்தியை முழுவதும் திரட்டி அரசியல் கட்சிகளை அணுகினால் நிச்சயமாக 2024 தேர்தலில் ஒரு மாற்றம் என்பது வரும். அந்த மாற்றம் என்பது பொதுத்துறைக்கு சாதகமாக, பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட இணைப்புக்கு சாதகமாக நிச்சயமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அசோசியேஷன் சார்பாக, ஆல் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் சார்பாக எஸ் ஜெயக்குமார் அவர்கள் கருத்துக்கள். இதற்கு அடுத்தபடியாக தோழர் ஆறுமுகம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைத்து தோழர்கள் ஆங்கிலம் ஒருவாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த நிகழ்வினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, இந்த அரங்கத்திற்குள்ளே திரளாக அமர்ந்திருக்கிற தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்வினுடைய நோக்கத்தை திரு ஆனந்த் அவர்கள் மிக தெளிவாக அழகாக நமக்கு விளக்கம் கொடுத்தார்கள். சினர்ஜி என்பது என்ன, எனர்ஜி என்பது என்ன என்பதை குறித்து. வளர்ச்சி அதிகாரிகளாக நாங்கள் 1995க்கு பிற்பாடு வளர்ச்சி அதிகாரிகள் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறுத்தப்பட்ட பின்பு இன்றைக்கு 16,000 பேருக்கும் மேலாக இருந்த வளர்ச்சி அதிகாரிகளுடைய எண்ணிக்கை சொற்ப அளவிலே இந்தியா அளவிலே குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஐஜிஃபா என்கிற எங்களுடைய தலைமை எப்பொழுது பேச்சு தொடங்கினாலும் தொழிற்சங்கங்களுடைய முகவாக அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ரெக்ரூட்மெண்ட் தேவை, வளர்ச்சி அதிகாரியுடைய ரெக்ரூட்மெண்ட் தேவை என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான ஒவ்வொரு நிகழ்விலும் எங்களுடைய முதல் கருத்தாக இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எப்பொழுதும் எங்களை வளர்ச்சி அதிகாரிகளை ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் என்று முன்னால் அழைக்கப்பட்டு பிற்பாக வளர்ச்சி அதிகாரிகள் என்று அழைக்கப்பட்ட எங்களை எப்பொழுதும் சொல்லுவார்கள், யூ ஆர் த பில்லர்ஸ் என்று சொல்வார்கள். எந்த ஒரு மீட்டிங் வந்தாலும் வளர்ச்சி அதிகாரிகளுடைய மீட்டிங் என்றால் அதில் நீங்கள் தான் பில்லர்ஸுமாங்க. ஆனால் அந்த பில்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு போகிறது அப்படிங்கிறத எந்த நிறுவனமும் அதை, எந்த அதிகாரிகளும் அதை அல்லது நம்முடைய தலைமை அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கு இந்த வளர்ச்சி அதிகாரிகள் எண்ணிக்கை மிக சொற்பமாக, கோவை மண்டலத்தில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நாங்கள் 2 அல்லது 3 பேர் வளர்ச்சி அதிகாரிகளாக இருக்கிறோம். ஆகவே இதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் பார்த்து விட்டோம். ஆகவே எங்களுடைய ஆணித்தரமான கருத்து என்ன, ஒரு நிறுவனம் எப்பொழுதும் தற்காலிகமாக கொண்டு வரப்படக்கூட வருமானத்தை சார்ந்திருந்தால் அந்த நிறுவனம் வெற்றியடைய முடியாது. இன்றைக்கு இருக்கிற பிசினஸ் சோர்சஸை நீங்கள் நினைத்து பாருங்கள். அழகாக முன்னால் பேசின தலைவர்கள் அழகாக சொன்னார்கள். இன்றைக்கு நாம் அதிகமாக முகவர்களை நம்பி இருக்கிறோம், அதிகமாக புரோக்கர்ஸை நம்பி இருக்கிறோம் நம்முடைய வியாபாரத்திற்கு. ஆனால் அவர்கள் எல்லாரும் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமற்ற வருமானத்தை கொண்டு வருவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு எம்ப்ளாயியாக, ஒரு வளர்ச்சி அதிகாரியாக ஒரு கம்பெனியில் ஒருவர் இருப்பாரானால் அவருடைய முழுமையான உழைப்பும் அந்த கம்பெனிக்கு, அவர் கொண்டு வருகிற பிரீமியம் அந்த கம்பெனிக்கு மட்டும்தான், அது நிரந்தரமானது. அதை மாற்றி இப்பொழுது நாம் ஒரு சூழ்நிலையிலே இந்த புரோக்கர் என்கிற ஒரு அமைப்பிலே அல்லது முகவர்கள் என்கிற அமைப்புக்கு இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய அலுவலகத்திலே நம்மை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த பிரீமியம் இவ்வளவு கம்மியாக தான் வாங்க முடியும், வேணுமா வேண்டாமா, நான் அங்கே போகட்டுமா, இந்த கிளைம் எனக்கு இப்படி செட்டில் ஆகாட்டி நாங்கள் வேற பக்கம் போயிடுவோம்.
இன்றைக்கு இப்படி மிரட்டல்களோடு கூட ஒரு சூழ்நிலையிலே நாம் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை வேண்டும் என்று சொன்னால், இந்த பொதுத்துறை நிறுவனத்திலே உடனடியாக இந்த வளர்ச்சி அதிகாரிகள் என்கிற நியமனம் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் இந்த நம் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களிலே உடனடியாக பணியமர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்துகிறதை ஐஜிஃபா என்கிற எங்களுடைய அமைப்பு மிகவும் ஆமோதிக்கிறது என்று சொல்லி, அதற்காக நான் இந்த அமைப்பிற்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலை என்ன? நமக்குள்ளே போட்டி, மற்றவர்களிடத்திலே போட்டி. 4 கம்பெனிக்குள்ளே நாங்கள் காம்பீட் செய்ய வேண்டும், பிற்பாடு பிரைவேட் கம்பெனியோடு போட்டியிட வேண்டும். இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற இந்த நிலைமை ஒரே கம்பெனியானால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பினான்சியல் ஒரு சோர்ஸ் உருவாகும் மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கிற போட்டி குறையும். நாம் ஒருவராக நின்று எப்படி எல்ஐசி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவிலே செய்திருக்கிறதோ அதை போல நாமும் மிகப்பெரிய வெற்றியை நாம் கொண்டு வரோம் என்பது நிச்சயமான உண்மை. இந்த போராட்டம் அல்லது இந்த நிகழ்வு என்பது நம்முடைய உரிமைகளுக்காக மாத்திரமல்ல. இந்த போராட்டம், இந்த துவக்கம் என்பது மிக சிறியதாக என்றாலும் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா பெரிய வெற்றிகளுக்கும் ஒரு சிறிய துவக்கம் தான் காரணம் என்று சொல்லுவார்கள். ஆகவே மிக அழகான காரியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கடினமான வழிகளில் தான் நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். இந்த நிகழ்வு எதற்கு, இப்படி ஒரு போராட்டம் எதற்கு, இப்படி ஒரு கன்வர்ஷன் எதற்கு என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த அநேகருக்கு இன்றைக்கு மிக தெளிவாக இதனுடைய காரணம் விளங்கி இருக்கும். நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை கடினமானாலும் நம்முடைய இலக்கு இந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்மை வளர்த்து நம்மை உயர்த்தின இந்த நிறுவனங்கள் இன்னும் வருங்கால சந்ததியிற்கு அது இருக்க வேண்டும் என்கிறதை இந்த இடத்திலே வலியுறுத்துவதற்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இது இப்படியாக இதோடு நின்று விடாதபடி, இது அவர்கள் சொன்னது போல வடக்கிலே, கிழக்கிலே, மேற்கிலே இது இன்னும் உயிரோட்டம் பெற வேண்டும் என்பதற்கு ஜேஎஃப்டியு அனைத்தையும் செய்ய வேண்டும். அதற்கு ஐஜிஃபா என்கிற எங்களுடைய அமைப்பு எப்பொழுதும் அவர்களுக்கு பக்கமாக இருக்கும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, அன்பு தோழர்களே, இவர்களுக்கு தேவையெல்லாம் நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய ஆதரவு. அதை எப்பொழுதும் இவர்களுக்கு நல்க வேண்டும் என்கிற அந்த கருத்தோடு மற்றொரு கருத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பயப்பமாக மாறுகிறது போல இல்லாதபடி, அரசாங்கத்தினுடைய பல கோணங்களிலே அவர்களோடு கூட இந்த கருத்துக்களை வலியுறுத்தும் வண்ணமாகவும் ஜேஎஃப்டியோ செயல்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எதையும் தங்கள் காதுகளிலே வாங்கிக் கொள்ளாதவர்கள் போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களிடத்திலும் இந்த செய்திகள் சென்று சேரும்படியாக, ஏன் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏன் ஊழியர்கள் உடனடியாக பணியமர்த்தப்பட வேண்டும், ஏன் இந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், இதை தடை செய்வதற்கு என்ன காரணம் என்கிற விளக்கத்தை எப்படியாகிலும் ஜேஎஃப்டியு பல கோணங்களிலே அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கான பல்வேறு முனைப்பும் போராட்டங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு இன்றைக்கு போல என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் ஜெயக்குமார் அவர்களே. அடுத்தபடியாக காலையில் சொன்னோம், தோழர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருந்தாரு. எப்படி நம்மளை எல்லாம் பாதுகாக்கின்ற அரணாக 2 கைகளாக அந்த இடதுசாரி கட்சி இருக்கின்றதோ, அதே போல மற்றொரு கையாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிபிஐ பார்ட்டியுடைய முன்னாள் எம்எல்ஏ, வால்பாறை எம்எல்ஏ மாறுபடும் வந்திருக்காங்க. அவர் நம்மளுடைய சிறப்புரையாற்றுவார். அதற்கு முன்பாக நாம் அவரை கௌரவிக்கும் முகமாக ஜிஏஏ உடைய கோவை மண்டல செயலாளர் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். மரியாதைக்குரிய பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் தொழிற்சங்கங்கள் மற்றும் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு
ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தொடக்குரை நிகழ்த்துவதற்காக வருகை இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்கள் வராவிட்டாலும் கூட அந்த அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் இங்கே வந்து வருகை தந்து வாழ்த்துரை வழங்கி தொடங்கி வைத்து அமர்ந்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய தோழர் சௌரிமுத்து அவர்களே, அதேபோல இறுதியாக நிறைவுரை நிகழ்த்தக்கூடிய முறையில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் AITUCயினுடைய அகில இந்திய துணைத் தலைவர்களில் ஒருவரும் தமிழகத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு குழு தலைவருமான மரியாதைக்குரிய தோழர் K. சுப்பராயன் அவர்கள் நிறைவுரை நிகழ்த்துவதற்காக வருகை தர இருந்தார்கள். நாடு எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது. மோசமான சூழ்நிலையில் இந்திய நாட்டினுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கு எல்லையோர மாநிலமாக இருக்கக்கூடிய மிசோராம், நாகாலாந்து, திரிபுரா, அசாம் இது போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு இந்தியனையும் இன்றைய தினம் நெகிழ வைக்கக்கூடிய முறையில் மட்டுமல்ல, அன்றாடும் பல உயிர்கள் பலிகொண்டிருப்பதை நம்மாலே தொலைக்காட்சியின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டு இனங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைச்சலை உருவாக்கியவர்கள் என்பது இந்த நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுதான். ஒரு இனத்தை தன்னுடைய பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கான சலுகைகளை பெற வேண்டும், அதில் இருந்து மணிப்பூர் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிரந்தரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையில் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை தான் அந்த இரண்டு குழுக்களுக்கு இடையே நடைபெற்று வரக்கூடிய அந்த மோதலினால் ஒரு மிகப்பெரிய சமூக பதட்டம் உருவாகி அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகி இருப்பதும், லட்சத்திற்கு அதிகமானவர்கள் சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாக குடிபெயரக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருப்பதையும் நம்மாலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே சென்று பார்த்துவிட்டு வந்து நாடாளுமன்ற கூட்டத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை கவன ஈர்ப்பு தீர்மானமாக, ஒத்திவைப்பு தீர்மானமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான முறையிலே சென்றிருக்கின்ற காரணத்தினால் நிறைவுரை நிகழ்த்துவதற்கான நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய தோழர் K. சுப்பராயன் அவர்கள் கலந்து கொள்ளாததற்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் சார்பாக, அவர் சொல்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் கூட நீங்கள் நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கம் என்பது மிக முக்கியமான இரண்டு கோரிக்கைகள், சாதாரணமான கோரிக்கை அல்ல, இரண்டு முக்கியமான கோரிக்கைகள். இந்த பொதுத்துறைகளை தனியார் மயம் பொதுவாக இன்னைக்கு நாடு முழுவதும் பேசப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளில் ஒன்று. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இடதுசாரி இயக்கங்களும் தொழிற்சங்க இயக்கங்களும் தொடர்ச்சியான இயக்கங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களை வலுவிழக்க செய்வது மட்டுமல்ல, இந்த நான்கையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது உங்களுடைய அடிப்படையான கோரிக்கை. ஆனால் வங்கித்துறையில் எந்த வங்கியும் ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பது வங்கித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுடைய நிலை. இரண்டிற்கும் அடிப்படையான வேறுபாடுகள் உண்டு. வங்கியில் இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையை இந்த பொது இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அந்த 4 நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இந்த 4 நிறுவனங்களையும் ஒன்றாக இணைப்பதனால் இந்திய நாட்டிற்கு லாபம், இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 142 கோடி மக்களுக்கும் பயனளிக்கும், இந்த நாட்டினுடைய வளத்தை பெருக்கும், இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்கும் இது சென்றடையக்கூடிய முறையில் ஒன்றிணைவதுதான் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய
வலுவை உருவாக்கக்கூடிய நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் இதை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் நம்ம அரசாங்கம் இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம மோடி இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர். நீங்க இப்ப எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே உள்ளங்கைக்கு வந்தாச்சு. இந்திய நாடு விற்பனைக்கு அல்ல. எல்லா இடத்துலையும் நீங்க வால் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவர் விளம்பரங்களில் இந்திய நாடு விற்பனைக்கு அல்ல. ஏன் விற்பனைக்கு அல்ல என்ற கோஷத்தை முன்வைத்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களும் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த விடுதலை போராட்டத்தின் மூலமாக ஒரு 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து இந்திய நாடை விடுதலை செய்து இந்திய நாட்டை இந்தியர்களே ஆள வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இந்த போராட்டத்தை ஏன் நடத்துகிறார்கள் சிந்திக்கணும். நீங்க நாம் இன்னைக்கு தொழிற்சங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட அரங்க கூட்டங்கள் நடத்த முடியுமா என்று எனக்கு தெரியாது. கேட் கூட்டங்கள் நடத்த முடியுமா என்று தெரியாது. கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு உங்கள் அதிகார இடத்திலே கோரிக்கை மனு கொடுக்க முடியுமா என்றும் தெரியாது. எதிர்காலத்திலே பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்குமா என்று கூட தெரியாது. நான் இவர்களை சொல்லுவதற்கு காரணம், ஒரு 150 ஆண்டு காலம் இந்த நாட்டில் உழைக்கின்ற வர்க்கம், இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னே இந்த நாட்டில் தொழிற்சங்க இயக்கம் தொடங்கப்பட்டு இந்த நாட்டினுடைய தேச விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், வஉசியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, திருவிக்காவை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சிவாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டின் ஆரக்கோமணத்தோடு நாடு முழுவதும் வலம் வந்து இந்த நாட்டினுடைய விடுதலை இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தேசப்பிதா காந்தி மகான் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாம் எதுக்கு சம்பாதிக்க தெரியாதா? ஒரு வழக்கறிஞர், பிரபல வழக்கறிஞர், ஒரு 200 ஆண்டு காலம் அடிமைகளாக இந்த நாட்டினுடைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய நாட்டை இந்தியன் தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற முறையில் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்து இந்திய நாட்டினுடைய மக்களை ஒன்று திரட்டி அந்நிய துணிகளை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தானே, அந்த மகாத்மா காந்தி வாழ்ந்த நாட்டில், செக்கெழுத்த செம்மல் பாவு சிதம்பரனார் வாழ்ந்த அந்த நாட்டில், இந்த நாட்டில் தனக்கென்று இங்கு நாட்டிலிருந்து ஒரு கப்பலையே உருவாக்கி இலங்கைக்கு செல்ல வேண்டும், மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அந்நியனுடைய கப்பலில் ஏறக்கூடாது என்றெல்லாம் இந்த நாட்டினுடைய மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் போராடினார்களே. பாவு சிதம்பரனார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரல் மில் போராட்டத்தை தலைமையேற்றெடுத்தினார்கள். பஞ்சாலை தொழிலாளர்களுடைய போராட்டத்தை தலைமையேற்றெடுத்தினார். மகாத்மா காந்தி அவர்கள் கிர்னிகாம்கர் யூனியன், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பம்பாயில் இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வுக்காக மகாத்மா காந்தி அவர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு தலைமையேற்று போராட்டம் நடத்தினார். திருவிக்கா அவர்கள் வெண்ணிமில் போராட்டம், அச்சு தொழிலாளர்கள் போராட்டம், டிராம் தொழிலாளர்கள் போராட்டத்தை தலைமையேற்றெடுத்தினார்கள். 150 ஆண்டு கால வரலாற்றை படைத்திருக்கக்கூடிய இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழகத்திலும் சரி, இன்றைய தினம் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆட்சியெடுத்துக் கொண்டிருந்த காலத்திலேயே 1920ஆம் ஆண்டில் முதலாக தொடங்கப்பட்ட ஏஐடிஸ் அமைப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் வைத்து நடத்துவதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய நாடு முழுவதும் நடத்தினான். 6 ஆண்டு காலம் போராட்டம், இடைவிடாது போராட்டம். பல தோழர்கள் பலியானார்கள், தூக்குமேடை ஏறினார்கள், துப்பாக்கி பிரயோகத்திற்கு ஆளானார்கள், வர்க்க எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னர் தான் 6 ஆண்டுகளுக்கு பின்னால் 20ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஏஐடி சங்கம் 1921ஆம் ஆண்டு வெள்ளைக்காரன் காலத்திலேயே தொழிற்சங்கம் வைப்பதற்கு சட்ட ரீதியாக உரிமையை கொடுத்தார். தொழிற்சங்கம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம், 7 பேர் சேர்ந்தால் தொழிற்சங்கத்தை வைத்துக் கொள்ளலாம், சட்ட ரீதியாக பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு மோடி ஆட்சியில் அது இருக்குதா? நீங்க சங்கம் நடத்த முடியுமா? கோரிக்கை வைக்க முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றான தொழிற்சங்க இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் வழிவகை காணப்பட்டிருக்கின்றன. இதை நடத்தவே முடியாது. வருத்தப்பட்டுக்காதீங்க நான் இப்படி சொல்றேன்னு. ஏன் இன்னைக்கு இந்த நிலைமை?
இதற்கு என்ன காரணம்? இதை நாம் எப்படி எதிர்த்து போராடுவது? போராட்டத்திற்கு பின்னால் மீண்டும் நம்முடைய உரிமைகளை பெற முடியுமா, முடியாதா? இது எதனால வந்தது? ஏன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டின் பாரத பிரதமராக இருந்த காலத்தில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள், கூட்டுறவுத்துறையை உருவாக்கினார்கள், கூட்டுத்துறை கொண்டு வரப்பட்டது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்வதற்கான முறையிலே நடவடிக்கை மேற்கொண்டார்களே. ஏன் இன்றைய தினம் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் விற்பனை செய்ய வேண்டும்? பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்கு மூலதனத்தை குறைந்த விலையிலே ஏன் விற்க வேண்டும்? கார்ப்பரேட் நிறுவனங்களை அவர்களுக்கு இதை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாங்கிறது இனிமே இருக்கக்கூடாது. இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய பரந்துபட்ட பாரதம் இந்து ராஷ்டிரம். இந்தியா, ஸ்ரீலங்கா, பர்மா, செலான், சிங்கப்பூர் என்று சொல்லக்கூடிய பரந்துபட்ட ஒரு இந்து ராஷ்டிரமாக உருவாக்க வேண்டும் என்பதற்கான முறையில் ஒரு நிகழ்ச்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஒன்று இது ஒன்று. அப்படின்னா யாருடைய ஆதரவு வேண்டும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய ஆதரவு வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம், இந்த நாட்டினுடைய பெரிய முதலாளி என்று சொல்லக்கூடிய டாட்டா வைப்பார், பிர்லா வைப்பார், கோயங்கா வைப்பார், அவரை அவனெல்லாம் போயிட்டான். இன்னைக்கு காணாமையே போயிட்டான். இன்னைக்கு அதானியை பார், அம்பானியை பார், கார்பரேட் நிறுவனங்களை பார், அவனை பார் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதானி ஆள் யாருங்க? யாருக்காவது தெரியுமா? எங்க இருந்தார்னு யாருக்கு தெரியுமா? ஒரு 28 பேர் இந்திய நாட்டிலிருந்து ஓடிட்டான் வெளிநாட்டுக்கு. அந்த 28 பேர்ல ஒரே ஒரு ஆள் மல்லையா மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவன், கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவன். பாக்கி 27 பேர் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவன். பஞ்சாப் நேஷனல் பேங்கை முடிச்சவன் நீரா மோடி, அந்த மோடி, இந்த மோடி, கேடி, இவர்கள் எல்லாம் முழுவதும் இதெல்லாம் குஜராத் மாநிலம். எல்லா இந்திய நாட்டுடைய வளங்களை சுரண்டுவதில் இன்றைக்கு அந்த நாட்டை, மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாகவே இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பகுதி பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது. கிட்டத்தட்ட ஒரு 236 பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. நவரத்னா என்று சொல்லக்கூடிய பல கோடி ரூபாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய தொழில்கள், எல்ஐசி, காப்பீட்டுத்துறை, ஒரே துறை, நல்ல லாபம் ஈட்டுது. மோடி ஒத்துக்குவாரா? இவ்வளவு லாபம் வரலாமா? இது என்ன ஆகிறது? லாபம் வந்ததுன்னு சொன்னா எப்படி விடுறது? நீங்க 4 துறைகள் இருக்குது, நாளை ஒன்று சேருங்கன்னு கேட்குறீங்க. அந்த ஒரே துறை விடுறதுக்கு அவர் தயார் இல்லை. இந்த 4 துறைகளும் பொது காப்பீட்டு துறைகள் ஒன்றானால் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியில் இந்த அமைப்புகள் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தும் என்பது. ஆனால் இன்னைக்கு அவர் தயாராகவே இல்லை. பேங்க்ல மர்ஜ் பண்றாரு. அதே நேரத்தில் இடையே இந்த துறைகளை நான் இணைக்க மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம கோரிக்கையில் பிரதானமான கோரிக்கைகள் நோ ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட். இனி எதிர்காலத்தில் வேலையே கிடையாது. மத்திய அரசாங்கத்தினுடைய இதில் எத்தனை பணிகள் இன்னைக்கு காலியாக இருந்துட்டு இருக்குது? பொதுத்துறை நிறுவனங்களில் எவ்வளவு பணிகள் காலியாக இருந்துட்டு இருக்குது? ஏன் வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறேன்? உங்களை போட்டு கொல்றானே. நமக்கு யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது அவன் மேல. 4 பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரு ஆள் செய்கிறமே. இந்த ஒரு ஆள் செய்கிற வேலைக்கு இந்த 4 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்யறதுக்காக வேண்டி இந்த நிலையை உருவாக்கி இருக்கிறானே இந்த மோடி, அவன் மேல இல்ல நமக்கு கோபம் வர வேண்டும். மூக்கு மேல குத்த வேண்டாமா? யாரு மேல கோபம் வருது? இந்த கோபம் எல்லாம் சங்கத்து மேல வருது. நம்மளால என்ன கேட்கிறாங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? சம்பள பிரச்சனை முடியல, 4 பேர் செய்யற வேலையை ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாரு கிடைச்சா உங்களுக்கு தலைமை தாங்க? சங்கப்பட்டது 2 வகையில் தொழிற்சங்கத்தை பார்க்க வேண்டும். ஒன்று, தொழிற்சங்கங்கள் என்பது எந்த நிறுவனத்தை சார்ந்த அந்த தொழில்கள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இசையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது ஒரு முறை. மற்றொன்று, அவர்கள் சமூக ரீதியாகவே, அரசியல் ரீதியாகவே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலும் இந்த நாட்டினுடைய மக்கள் வளர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களையும் பயன்படுத்தி செய்வது என்பது இன்னொரு வகை. அப்படின்னா நாம இன்னைக்கு ஏன் இதை நீங்க எதுக்குறீங்க? ஏன் இருக்கிறது மாதிரி இருந்துட்டு போயிடலாம் விட்டுறலாம்? அல்ல,
ஏன் நாம மெர்ஜ் பண்ணணும்னு ஏன் கேட்கிறோம்? புதுசா வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டான், மெர்ஜ் பண்ண மாட்டான். ஒரு 5 வருஷம் போராட்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு செட்டில்மெண்ட் ஆகியிருக்குது. இனி அடுத்த செட்டில்மெண்ட் எப்ப நடக்கும்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எத்தனை போராட்டத்தை நம்ம நடத்த போறோம்ங்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? 44 சட்டங்கள். இந்தியாவில் உழைக்கின்ற வர்க்கம் சட்டம் 36, 47 தொழில் தகராறுகள் சட்டம் விடுதலை பெற்றதற்கு பின்னால் 64 போனஸ் சட்டம், அதற்கு பின்னால் ஈக்குவல் ஒர்க் டு ஈக்குவல் வேஜஸ் சட்டம், பெண்களுக்கான மகப்பேறு சட்டம், போனஸ் சட்டம். இந்த சட்டங்கள் எல்லாம் அதுக்கு பின்னால் விடுதலை பெற்றதற்கு பின்னால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இந்த சட்டங்கள் இருக்கிறதுனால தான் நீ போராடிட்டு இருக்கிற. இந்த சட்டங்களே இல்லாம பண்ணிட்டா இந்தியாவில் போராட்டம் என்பதே இருக்காது. என்ன பண்ணியிருக்காரு நம்மள? இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற வர்க்கத்தை நிராயுதபாணியாக தினம் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதில் நீங்களும் ஒருவர். இந்த அமைப்பும் தான் 44 சட்டங்களை 27 சட்டம் நீங்களாக, 29 சட்டம் நீங்களாக, மீதம் இருக்கக்கூடிய சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்கி அந்த சட்டத்தில் நாம் பெற்று வந்த உரிமைகள் அத்தனையும் பறிக்கப்பட்டு விட்டன. பிக்ஸட் டேர்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து முடித்ததற்கு பின்னால் உனக்கு வேலை இல்லை. ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் செய்து முடித்ததற்கு பின்னால் உங்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எதுக்கு உங்களுக்கு வேலை கொடுக்கணும்? என்ன அவசியம் இருக்குது? 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டீங்க, சம்பளம் வாங்கிட்டீங்க, வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நாளைக்கு நான் வேற ஒரு ஆள் எடுத்துக்கிறேன், அவன் 4 மணி நேரம் வேலை செய்வான், போயிருவான். எனக்கு இந்த நிரந்தரமாக வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 4 சட்டங்களாக சுருக்கப்பட்டிருப்பதில் நிரந்தரம் என்பது எதிர்காலத்தில் இல்லை. நோ ஃபர்தர் பர்மனன்ட் ஒர்க்கர். என்ன பண்ண போறீங்க? உற்றலாமா தொழிற்சங்க இயக்கம்? நான் மோடியை ஆதரிக்கக்கூடிய ஆளா கூட இருக்கலாம் என் மனசுல. இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மட்டுமல்ல, என்னுடைய எதிர்காலத்தினுடைய சந்ததியினுடைய பிரச்சனை, நான் பெற்றெடுத்த குழந்தைகளுடைய எதிர்கால பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நான் இன்றைய தினம் இதை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் இந்த பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில்லை. நமக்கு இருக்கிற சம்பளம் உத்தரவாதமா? இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளம் உத்தரவாதமா? உத்தரவாதம் இல்லை. எனவேதான் இன்னைக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்களை, நவரத்னா என்று சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஈட்டக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை கூட இன்றைய தினம் நரேந்திர மோடி அவர்கள் விற்பனை செய்வது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்து விடுவது என்ற நிலை எடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து மட்டுமல்ல, வேலை இழப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஒன்று. சாதாரண விஷயமா பார்க்காதீங்க. எல்லாம் இன்னைக்கு நெருக்கடியில் இருக்கிறான். 8 மணி நேர வேலை இனி இல்லை, 12 மணி நேர வேலை, போனஸ் இல்லை, டெஃபர்மெண்ட் ஆஃப் வேஜஸ். 12 மாதம் பணியாற்றினால் 13வது மாதம் 1 மாதம் டெஃபர்மெண்ட் வேஜஸ் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. இனி இல்லை. மகப்பேறு சட்டம், மகப்பேறு குழந்தை பெறுவதற்கு முன்னால் 6 வார சம்பளத்தோடு சம்பளம், பிரசவத்திற்கு பின்னால் 6 வாரம். அவன் என்ன கேட்கிறார் மோடி? யாரு தேவைக்கு நீ குழந்தையை பெற்றுக்கிறேன்னு கேட்கிறார். அவர் பெத்தாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. மொத்தத்தில் அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் நான் எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், காசு கொடுக்கணும்? எனவே தொழிற்சங்கம் நடத்துவதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது. போராடுவதும் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள் முழுமையும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தொழிற்சங்கத்திற்கு மிகப்பெரிய கடமை உண்டு. எதிர்காலத்தில் இந்த ஆட்சியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை, தொழிலாளர்களுக்கு எதிரான கொள்கைகளை, இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதில் நாம் உறுதியோடு நின்று தெருக்களில் நின்று போராட்டம் நடத்தாவிட்டால் இது தனியார் கைக்கு போய்விடும்.
எனவே பொதுத்துறை நிறுவனமாக இந்த நிறுவனத்தை பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு இந்திய நாட்டுடைய தொழிலாளி வர்க்கத்துடைய அடிப்படையான கோரிக்கை என்பதனை மனதிலே கொள்ள வேண்டும். எதிர்கால கடமை. அதோடு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு என்பது எட்டாக்கணியாக மாற இருக்கின்றது. சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வந்தோம், பணிக்கு வந்தோம், வேலை முடித்தோம், சம்பளத்தை வாங்கிட்டோம், வீட்டுக்கு போயாச்சு என்று மட்டும் நாம் எதிர்காலத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த மோடியினுடைய ஆட்சியில் இந்திய நாடு விற்பனைக்கு அல்ல என்று போட்டிருப்பது மட்டுமல்ல, இந்திய நாட்டை விற்பனை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பணமயமாக்கல் கொள்கையை ஏன் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க? நாடாளுமன்றத்தில் அறிவித்தாங்களே, இந்த பொதுத்துறை நிறுவனங்களினுடைய சொத்துக்களை முழுமையும் விற்று பணமயமாக்க வேண்டும் என்பதற்கான சட்டம் தான் சட்டம். எனவே மோசமான நிலையில் நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்னர் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அருமை நண்பர் குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தொழிற்சங்க இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும். தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை போராடி பெற்றாக வேண்டும். நாம் பெற்று வந்த கோரிக்கைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே புதிய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான முறையிலே கட்டுக்கோப்பாக நாம் உறுதியாக நின்று போராட வேண்டும் என்ற அடிப்படையில் 2024 ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கையிலே கொடுக்கக்கூடிய இந்த வாக்குச்சீட்டல்ல, அந்த பெட்டியில் யார் வரக்கூடாதோ அவர்களை வரவிடாமல் செய்வதுதான் உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உரையின் மூலமாக இந்த கன்வென்ஷனுடைய கன்க்ளூடிங் அட்ரஸ் போட்டிருக்கோம். கன்க்ளூடிங் அட்ரஸ் முத்தாய்ப்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன என்பதை தெள்ள தெளிவாக விளக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டு போராட்ட குழுவின் சார்பாக அவருக்கு நன்றி இருந்த வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்கள் மணி 1:50 1:30 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு இதுதான் ஆரம்பிச்சோம். 11 மணிக்கு தான் துவக்கிச்சு. இன்னும் 3-4 பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் ஒரு சில பேர் பேசலன்னு சொல்லிட்டாங்க நேரம் கருதி. அந்த அடிப்படையிலே தோழர் MP ராஜா NICOA இக்கோவா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றேன். On behalf of National Insurance Officer Association, தோழர்களே தயவுசெய்து அமைதி காக்கவும். இன்னும் மேக்ஸிமம் 20 மினிட்ஸுக்குள்ள இந்த கன்வென்ஷனை முடிப்பதற்கு உண்டான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். தயவுசெய்து அமைதியாக இருக்கவும். உணவு ஏற்பாடு இருக்குது. அனைவரும் கன்வென்ஷனை முடிச்சுட்டு உணவு அருந்தி விட்டு தான் செல்ல வேண்டும். on behalf of National Insurance Officer Association, I welcome on the dais and off the dais leaders and my friends. ஆக்சுவலாக ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் முன்னாடியே பேசலாம் சொல்லியிருந்தேன், நானும் பேசலாம் சொல்லியிருப்பேன். பட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்போ இந்த KPI பற்றி சொல்கிறோம். ஈவெண்ட் கன்சல்டன்சி இதுன்னு இன்றைக்கி அந்த EY கன்சல்டன்சி என்னன்னே தெரியல. எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த DFS நேஷனல் இன்சூரன்ஸில் ஒரு டைரக்டராக இருந்தார். அவர் பிகாஸ் ஆஃப் JFTயோட ப்ரெஷர்னால ரிசைன் பண்ணிவிட்டு ஈவன் ஒரு போர்டு மீட்டிங்கில் எல்லா லீடர்ஸும் தரையில் உட்காந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணதுனால என்னாச்சுன்னா அவங்க அந்த ஆள் ஒரு போர்டு மீட்டிங்கில் வராமல் ஹோட்டலில் இருந்துட்டு அப்படியே திரும்பி போனார். ஸோ அந்த ஆள் ரிசைனும் பண்ணிட்டார். இன்றைக்கி என்னாச்சுன்னா இவங்க KPI இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு KPIன்னா என்னென்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கூட ஈவன் நம்ம ஒரு டாப் லெவலில் கேட்கும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுங்கன்னா அது கூட தரத்துக்கு தயாராக இல்லை. கவர்மெண்ட் சொல்கிறாங்க நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க. இப்போ அந்த EY கன்சல்டன்சி சொன்னதைபடி எங்கள் ஆஃபீஸ்லலாம் சொல்கிற மாதிரி என்னுடைய ஆஃபீஸுடைய ஜென்ரலாக ஒரு இது சொல்கிறேன். ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தால் போடும். ஒரு ஆஃபீஸில் 30 கோடி 40 கோடி ப்ரீமியம் இருக்குது. எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு அண்டர் ரைட்டிங்கோட ஒரு அப்ரூவல் வேணும்னா ஈவன் அந்த கன்சர்ன்டு பிரான்ச் மேனேஜருக்கோ DMக்கோ அத்தாரிட்டி இருந்தாலும் வி ஷுட் டிபெண்ட் ஆன் ரீஜனல் ஆஃபீஸ். ரீஜனல் ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸ் பார்த்தா பரவாயில்ல, 20 ஆஃபீஸ் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு மேன் பவர் கூட ப்ரொவைட் பண்ணுறதில்ல. சென்ட்ரலாக ஈவன் கோயம்புத்தூர் ரீஜனல் ஆஃபீஸ்னால் அங்கே கூட மேன் பவர் ப்ரொவைட் பண்ணாமல் ஒரு ப்ரொப்போசல் போச்சுன்னா கஸ்டமர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணாங்க, அஜிடேட் ஆகுறாங்க.
நாம் வந்து ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு சொல்லும்போது இது என்ன ஆகுதுன்னா லாங் ரனில் கஸ்டமர் டோட்டலி டிஸாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எமாங் த ஆஃபீஸர்ஸ் ஸ்டாஃபுக்குள்ளார ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. இது லாங் ரனில் என்ன ஆகுதுன்னா என்னடா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஈவன் கிளைம்ஸு கூட அதே மாதிரி தான். ஒரு கிளைம் வந்தால் ஜென்ரலாக எல்லா ஆஃபீஸ்லேயும் இன்றைக்கி வந்து நாளைக்கு கொடுக்குறோன்னு நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுது. மெயின் பார்ட் நம்ம வந்து கிளைம் ஒரு ப்ரீமியம் வருதுன்னா அதுக்கு மெயின் பார்ட் கிளைம் சர்வீஸும் இருக்குது. அந்த சர்வீஸ் இன்றைக்கி சொல்ல முடியல. யாராவது வந்து கேட்டால் சார் எப்போ சார் கிளைம் தருவீங்கன்னா இருங்க நான் ரீஜனல் ஆஃபீஸில் கேட்டு சொல்கிறேன். அதுவும் ரீஜனல் ஆஃபீஸில் சஃபிஷியண்ட்டாக மேன் பவர் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிறதுல எவ்ரி மந்த் ஒரு 10 பேர் 20 பேர் எல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. சொல்கிற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்தால் தான் இந்த கம்பெனி வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் ஒரு growth இருக்க முடியும். அதே மாதிரி இந்த மீட்டிங்க்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரணும். வந்தால் தான் அவங்களுடைய அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிற மாதிரி லீடர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட் உங்களுடைய தாட்ஸை வந்து உங்களுடைய பப்ளிக்கு சொல்லணும். அது உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லணும். இதோடைய ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் ஒயிட் கலர் ஜாப் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு எல்லா ஆஃபீஸ்லேயும் ஈவன் வந்து கிளாஸ் 3ன்னு சொல்கிறேன். கிளாஸ் 3 டாப் டு பாட்டம் லெவலில் எல்லோரும் 8 மணி நேரம் வேலைங்கிறோம். 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அதனால தான் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கும் 16% growth இருக்குன்னா அதுக்கு எம்ப்ளாயீஸ் ஆஃப் நம்மளுடைய காரணம் தான். நாம் வந்து கம்பெனி ஒரு சர்வீஸ் கொடுக்கணுங்கிற மோட்டிவோட வேலை பார்க்குறோம். அப்புறம் இதில் வந்து மெஜர் ஆஃப் பப்ளிக் செக்டர் எதனாலன்னா பார்கெனிங் பவர் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. நம்ம ஒரு கோர்ட்டு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சால்வன்சி மார்ஜின் வந்து மைனஸ் நேஷனலுடைய சால்வன்சி மார்ஜின் -0.29 வித் அரியர்ஸ் வித்தவுட் அரியர்ஸ்னால் 0.48 சொல்கிறாங்க. பட் இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு கோர்ட்டு கொடுக்கணுன்னா கூட நம்மளுடைய சால்வன்சி மார்ஜின் 1.5 இருக்குனுங்கிறாங்க. 2017க்கு முன்னாடி நம்மளுடைய கம்பெனி அத்தனை பேர் டிவிடெண்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு இது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அவங்க வந்து ஃபண்ட்ஸ் இன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. கேட்டால் உங்களுக்கு லாஸ் மேக்கிங்கிறாங்க. லாஸ் மேக்கிங்னா அது இமேஜினரி ஃபிகர்ஸ். இன்றைக்கி வந்து ஐபிஎன்ஆர் இது வந்து போட்டுட்டு கிளைம் வந்து இவ்வளோ ப்ரொவிஷனிங் தான் போட்டிருக்காங்க. ப்ரொவிஷனிங் வந்து கரெக்டான ப்ரொவிஷனிங் இல்லை. ஆக்சுவல்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஒரு கிளைம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சொன்னால் இல்லை இன்னும் 1000 கோடி ஏற்றுங்கிறாங்க. தே வாண்ட் டு கிரியேட் ஒரு டீஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை 2001 ப்ரைவேட் கம்பெனி வந்ததுக்கப்புறம் 2004 ஸ்பெஷல் விஆர்எஸ் வந்தது. அந்த டைமில் எல்லாரும் சொன்னாங்க கம்பெனி வந்து அவ்வளோதான், இனிமேல் வந்து பப்ளிக் செக்டாருங்கிறது நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்பெஷல் விஆர்எஸில் வெளியில் போனாங்க. ஆனால் அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணி நம்ம கம்பெனி இன்றைக்கி வந்து நல்ல பொசிஷனில் 2000 அப் டு 2020 வரை இன்றைக்கும் நல்ல பொசிஷன் தான் இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம கம்பெனிக்கு இன்றைக்கி ஒரு கிளைம் செட்டில் பண்ணணும்னா வித்தின் 24 ஹவர்ஸாக செட்டில் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம அந்த 4 கம்பெனிக்கு பப்ளிக் செக்டருக்கு இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அந்தளவு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னும் சொல்கிறோம், பப்ளிக் கூட நம்ம சொல்லணும், ஒரு 10 வருஷம் ஆன வண்டியை எந்த ப்ரைவேட் கம்பெனியாவது போய் கொடுங்க, இன்சூரன்ஸ் பண்ண மாட்டான். ஆனால் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 10 வருஷம் ஆன வண்டி கூட இன்சூரன்ஸ் பண்ணனா ஃபஸ்ட்டு நாம் தான் வந்து நிற்போம். ஸோ பப்ளிக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கோம். அதனால் டெஃபினட்டாக நம்ம கம்பெனி நல்லா வளர்ச்சி பெறும். ஆனால் இந்த ஃபோரம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். வி ஷுட் டுகெதர் ஒரு லாங் ஜேர்னி போகணும். கண்டிப்பாக நம்மளால் முடியாத எதுவுமே இல்லை. நம்மளால் முடியாததுங்கிறது எதுவுமே இல்லை. மாற்றம் ஒன்று தான் மாறாது. அதனால் எல்லாம் நாமளும் மாறணும். நிச்சயம் நம்மளால் முடியும். எல்லா கோரிக்கையும் வென்றெடுப்போம். அதுவரை யூனிட்டி இஸ் த பெஸ்ட். இது ஃபஸ்ட்டு யூனிட்டி இருக்கணும். அது கண்டிப்பாக எல்லா அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்காக இதை கேரி அவுட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர். அடுத்தபடியாக ஏ கணேஷ் சங்கர், ரீஜனல் செக்ரட்டரி, OACOA. அன்பார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் சார்ந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் அசோசியேஷன் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் வந்து எதிரிகள் துரோகிகள் இருக்காங்க. எதிரிகளை மன்னிக்கலாம், ஆனால் துரோகிகளை மன்னிக்கக்கூடாது. நமக்கு எதிரிகள் யாருன்னா நம்ம கூட இருக்கிற ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அவன் பரவாயில்ல, நம்ம கூட காம்பீட் பண்ணுறான், பரவாயில்ல, அவனை மன்னிக்கலாம், அவன் நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் நமக்கு துரோகிகள் யாருன்னா நம்மளுடைய IRDA, நம்ம DFS, அவங்கள நம்ம மன்னிக்க முடியாது. இது ஒவ்வொரு காரணத்துக்கு காரணம் என்னென்னா இந்த சூழ்நிலைக்கு காரணம் IRDAவும்
டிஎஃப்எஸும் தான். ஃப்ரம் டே என்ன பிஸ்னஸ் வேணும் எடுத்துக்கோங்க, முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில் லிக்விடிட்டி கம்மியானதுக்கு காரணமே வந்து எம்ஐஎஸ்பி தான், மோட்டார் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்னு கொண்டு தான். அதிலிருந்து தான் வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி பிஸ்னஸே குறைய ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ் போக ஆரம்பிச்சது. நம்மக்கிட்ட இன்றைக்கி டே டு டே லிக்விடிட்டியே கிடையாது. இன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு ஆஃபீஸில் இருந்தோம்னா ஒரு 50 பாலிசி 60 பாலிசி 70 பாலிசி வரும். இன்றைக்கி 20 பாலிசி வந்தால் காற்று ஓட்டிட்டு இருக்கோம் ஆஃபீஸில். நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கி ஏன்டா பாலிசி போட முடியலன்னா நம்ம கிட்ட வர்றவன் எல்லாமே வந்து ஒரு 2 வீலர் வச்சுருக்கவன், ஒரு ப்ரைவேட் கார் வச்சுருக்கிறவன், ஒரு கார் வச்சுருவேன். அவனை உட்கார வச்சுட்டு சாரி சார் உட்காருங்க, ஆர்வம் காமிச்சிருக்கிறோம் அப்படின்றோம். ஆர்வம் போனால் யாரையும் தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா இருக்கிற ரியாலிட்டியில் ஒரு பாலிசி அப்ரூவ் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி தோஸ் பாலிசி விச் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 10 இயர்ஸ் ஒரு பாலிசி ஆச்சுன்னா அந்த பாலிசி ஆஸ் டிவிஷன் மேனேஜர் உள்ள உட்காந்து சும்மா கதை நீட்டு இருக்கணும். ஒரு பாலிசி அப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் ஆர்வம் அமைச்சு ஒரு சீனியர்ஸ் சொன்னால் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. என்ன பாருங்கள் எனக்கு புரியல அதில். 1. நம்பர் 2, ப்ரைவேட் கம்பெனி சொல்கிறோம் இல்லையா, நம்ம 2000 ப்ரைவேட் கம்பெனி வந்தது. அன்றைக்கி நம்முடைய பிஸ்னஸ் வந்து 20,000 கோடி. இன்றைக்கி நம்முடைய பிஸ்னஸ் வந்து 80,000 கோடி. வளர்ந்துருக்குமா? கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். சும்மா அதெல்லாம் கதை. ஷேர் கம்மியாகிடுச்சு, ஷேர் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வளர வேண்டிய அளவுக்கு கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். அதில் தப்பே கிடையாது. நாம் 20,000 கோடி அன்றைக்கி பண்ணோம், இன்றைக்கி 80,000 கோடி பண்ணியிருக்கோம். ஷேர் குறைஞ்சிருக்கானா ஓவர் ஷேர் 2,60,000 கோடி பண்ணுறோம். அதில் நம்ம 80,000 கோடி பண்ணுறோம் இல்லையா. ஆனால் நம்முடைய ஷேர் வந்து அதாவது ஒரு வருஷமாவது இந்த 4 கம்பெனியோட டோட்டல் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் குறைஞ்சதா? ஒரு வருஷம் குறைய கிடையாது. 2020 குரோத் தான் இருக்கும். வளர வேண்டிய அளவுக்கு வளரல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாத்துக்கும் ஐஆர்டிஏ தான் காரணம். அது 1. 2வது ஃபயர் இன்சூரன்ஸில் பர்னிங் காசு ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அது கம்பெனி வைஸ் ரேட் வந்து காமன் ரேட்டே கிடையாது. ஒரு கம்பெனி வைஸ் ரேட் கொடுத்தாங்க. சரி, அதாவது நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் பர்னிங் காசு போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் சூக்ஷ்மா பாலிசி, சுரக்ஷா பாலிசின்னு சொல்லிட்டு 4 பாலிசி கொண்டு விட்டு எவ்வளோ வேணால் டிஸ்கவுண்ட் தரலாம், ஆனால் பிரான்ச் மேனேஜர் டிவிஷன் மேனேஜர் சும்மா உட்காந்து ஆஃபீஸில். ஆனால் எல்லாத்துக்கும் ஆர்வம் போனோம். இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் கேபிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு கேபிஐயில் கொடுத்து நாட் ஈவன் ஒரு கிரகா பாலிசி ஒரு வருஷம் போட்டால் அதை நான் அப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அதே பாலிசி 3 வருஷம் மேலே போனால் ஆர்வம் போகணும். ஆர்வம் போகிறதுக்கு ஒவ்வொரு பாலிசியும் ஆர்வம் போனால் அப்ரூவ் ஆக முடியும். நாட் ஈவன் ஒரு பாலிசி சூக்ஷ்மா பாலிசியும் சரி, இந்த பாலிசியும் ஒரு பாலிசி யாரும் அப்ரூவ் பண்ண முடியாது. ரியாலிட்டி இதுதான் இன்றைக்கி. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம எங்கே போய் கம்ப்ளீட் பண்ணுறது? நம்ம எப்படி வேலை வர முடியும்? இதில் நமக்கு போராடி பெற்று இந்த மாதிரி ஒரு நல்ல வேஜுவேஷன் வாங்கணும். அது தப்பு தோல்வி. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வெரி குட் வேஜுவேஷன். அதில் ரியாலிட்டி அனுபவிக்க விட்டாங்களா? 63 ஒரு நல்ல வேஜுவேஷன் வந்தது, வாங்கினோம், எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடு. அந்த வேஜ் ரிவிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அந்த வேஜ் ரிவிஷன் நமக்கு பெனிஃபிட்டை வந்து மக்கள் அது மூலம் என்ன பண்ணிருக்கணும்? மேனேஜ்மெண்ட்டு அதுலேருந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பெனிஃபிட்டை இன்வால்வ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு வேரியபிள் ஃபேக்டர் தான் உண்டு, அப்படி வேஜ் ரிவிஷன் இல்லை, உங்களுக்கு அடுத்த வேஜ் ரிவிஷன் வந்து பிரச்சனை வரும்னு அன்றைக்கி டே 1 என்றைக்கு வேஜ் ரிவிஷன் வாங்கணுமோ அன்னையிலேருந்தே கம்பெனியில் பிரச்சனை தான். டெய்லி ஒரு போராட்டம், டெய்லி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். 3 நாளைக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டால் இங்கே இருக்கிற எம்ப்ளாயே 4 பேர் இல்லை டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டு இதே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கம்பெனி எப்படி மேலே வரும்? இல்லாட்டி தெரியல எனக்கு. நான் பண்ணுறோம், ஆனால் இது சூழ்நிலை பண்ணி ஆகணுமா? கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா காலத்தின் கட்டாயம். இது பண்ணாமல் இருந்தால் இருக்கிறதும் போயிடுவோம். அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஜேஎஃப்டி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு தயவுசெய்து எல்லாம் கட்டுப்படுங்க. என்ன வேறு வழி? இது காலத்தின் கட்டாயம். இன்னொன்று, இன்றைக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பேசினாங்க சில பேர் வந்து பென்ஷன் அப்டேஷன் வேணுமா? அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் இந்த பென்ஷன் வேணுமா சொல்லுங்கள், ஃபேமிலி பென்ஷன் வேணுமா, அதில் அப்டேஷன் வேணுமா? கண்டிப்பாக ஃபேமிலி பென்ஷன் அப்டேஷன் வேணும். இன்னொன்று, ரெக்ரூட்மெண்ட் வேணுமா? கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் வேணும். நாம் தாத்தா காலத்தில் 56,000 பேர் 4 ஜென்ரேஷன் கம்பெனி சேர்ந்துருந்தோம். இன்றைக்கி நம்ம 4 கம்பெனி சேர்ந்து 30,000 பேரோட கிடையாது. அன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஃபங்க்ஷன் ஆஃபீஸ் போனோம்னா, சார் இன்றைக்கி கிரகப்பிரவேசம், இன்றைக்கி வந்து கல்யாணம், நாளைக்கு வந்து காது குத்து அப்படின்னு போயிருப்பான். இன்றைக்கி எல்லாம் ஒரே ஃபங்க்ஷன். நாட்டில் ரிட்டையர்மெண்ட் மாதம் இருந்தால் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் 10 ரிட்டையர்மெண்ட் போகுது. 10 பேராக போகிறான், அழுத்தல்ட்டாக போகிறான். ஒரு காலத்தில் ஓரியன்டல் இதை மட்டும் சொல்கிறேன், ஓரியன்டல் ஆர்வத்தில் ஓரியன்டல் ஸ்ட்ரென்த் வந்து 256 பேர் 2017. இன்னைக்கு ஓரியன்டல் ஸ்ட்ரென்த் வந்து 110 பேர், 110. அதுலேயும் மாதமான 5 போகுது. இதில் 2026 வரைக்கும் ரெகுலராக எவ்ரி இயர் யூஆர் லூசிங் அவர் எம்ப்ளாயீஸ். 2026 ஓரியன்டல் ஸ்ட்ரென்த் வந்து 62 பேர். இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களாம் வரணும். ஆனால் வந்தால் தான் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் பாராட்ட முடியும், இல்லாட்டா வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில்
நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம வேற யாரை எதிர்த்து போராடணும்னா நாம் வந்து நம்ம மீட்டிங் போடுறோம், இதே டெமான்ஸ்ட்ரேஷனில் பேசுகிறோம், இதே 4 பேர் வீக்லி சம்மன் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு சின்ன கருத்து, ஜேஎஃப்டி ஒரு சின்ன கருத்து என்னென்னா, ரோட் சைடில் போய் அதாவது பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் லோக்கலில் ஒரு 10 பேர் 100 பேர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாதான், ஒரு 6 நாள் தரணா இருந்தால் தான் ரோட்டில் பப்ளிக்கு தெரியும். ஆமாம் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லை, ஆமாம் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லை, நம்ம போயிடுறோம். ஆமாம் சார் இங்கே இல்லை சார் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லை, ஆமாம் சார் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனி காரணம் கஷ்டமா, ஆமாம் சார் இன்சூரன்ஸ் கம்பெனி கஷ்டம் அப்படின்னு சொல்லி போயினே இருக்கிறோம். எங்கே வெளியே பப்ளிக் என்ன தெரியுது, நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறோம், இதே டெமான்ஸ்ட்ரேஷன் பேசுகிறோம், இதே கன்வென்ஷனில் பேசுகிறோம், இதே கான்ஃபரன்ஸில் பேசுகிறோம். ஆனால் வெளியில் ப்ரொஜெக்ஷன் எங்கே போகணும், ரோட் சைடில் கொண்டு போகணும். ரோட் சைடு கொண்டு போகிறதுக்கு நாம் தான் உண்மையால் பண்ணணும். அதுக்கு தலைவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க, நாம் ரெடியாக இருக்கணும், கூப்பிட்டா வரணும் நீங்கள். அதனால் அடுத்த கட்ட போராட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா ரோட் சைடு போராட்டம் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியோ இல்லை வேறு ஏதாவது காமன் இடத்துலையோ ஒரு 100 பேரோ 200 பேரோ ஒன் டே எதாவது பண்ணாதான் ப்ரொஜெக்ஷன் வெளியே போகும். அப்படி தெரிஞ்சுக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம் போராட்டம் இருந்த காலகட்டம் தான். இருக்கிற 26 ஆல்மோஸ்ட் பாதி பேர் போகிறாங்க கம்பெனியில், இன்றைக்கி இருக்கிறதுல 22 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுடைய ஒற்றுமை மிகுந்த போராட்டம் தான் முக்கியம். அதனால் ஜேஎஃப்டி என்ன சொல்லுகிறதோ அதை ஒற்றுக்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒற்றுமையாக இருந்து போராடி அவங்க சொல்கிற இதெல்லாம் நான் பெண்டெடுப்பு கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் கணேசன் அவர்களே. கணேசன் சொன்னது போல மக்கள் மத்தியில் இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு புள்ளியை தொடங்கி இருக்கிறாரு. அவர் தலைமையிலேயே அதை தொடங்கி விடுவோம். அடுத்தபடியாக தோழர் கே. தங்கவேலு, ரீஜனல் செக்ரட்டரி, பீமா சங்கம். அன்பார்ந்த தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்புமிகு கருத்தரங்கத்தினுடைய தலைவர் எஸ்.வி. சங்கர் அவர்களே, இந்த கருத்தரங்கத்தில் வந்து கோரிக்கைகளை வைத்து பேசிய ஜேஎஃப்டியினுடைய சவுத் ஜோன் கன்வீனர் தோழர் சௌரிமுத்து அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து சிஐடியின் சார்பாக கலந்து கொண்ட கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் சிபிஎம் அவர்களே, மற்றும் இதற்கு முன்பு உரையாற்றி சென்ற சிபிஐக்கு ஏஐடியுடைய மாநில செயலாளரும் சிபிஐனுடைய மாநில பொருளாளருமாகிய தோழர் எம் ஆறுமுகம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களே, மற்றும் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிற தோழர் குமரவேலு, தோழர் ஆனந்த், தோழர் ஜான்பால், தோழர் ரமேஷ் ஆகியோருக்கும் இங்கே திரளாக குழுமி இருக்கிற அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருத்தம் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இல்லை, இதுதான் தொடர்ந்து இருக்கிற வருத்தம். இது தப்புங்க. அது நான் உண்மையாலுமே அந்த கேன்வாஸ் வரும்போது கொஞ்சம் கடுமையாக பேசலான்னு நினைத்தேன். என்னோடய சூழ்நிலை வர முடியாமல் போயிடுச்சு. அந்த கேன்வாஸ்க்கு ரொம்ப மோசமானது. வெளியே நின்றுருக்குறாங்க. நான் வந்து ஒரு தோழர் ஆர்மும் அவர்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு 10 பேர் பக்கம் யங்ஸ்டர்ஸு உள்ளேயே வரலைங்க, வெளியே நின்றுருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் ரொம்ப அவமானமானது. அதனால தாங்க நம்மளோட கோரிக்கைகளை வந்து அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது. இதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இப்போ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு உதாரணம் தான் கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும், விவசாயிகள் எவ்வளோ ஒற்றுமையாக போராடி அந்த கோரிக்கையை வென்றெடுத்தார்கள். ஆகவே முதல்ல ஒற்றுமையை வந்து நம்ம நிலையாட்டணும்னு நம்ம சேர்த்துக்கிறோம். சும்மா தலைவருங்க சங்கத்துக்காரரே இப்போ உழைச்சிட்டு இருந்தா ஏங்க இந்த கருத்தரங்கு நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமங்கள் பட்டிருக்கிறாங்க தெரியுங்களா? பயங்கரமான ஒரு மாத காலங்களாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு 3 மணி நேரம் வந்து இங்கே உட்கார்றதுக்கு நமக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 50% ரிட்டையர்டிஸ். இவங்களுக்கு என்ன வந்தது? ரிட்டையர்டிஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு வெளியே போயாச்சு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, பெனிஃபிட் வாங்கியாச்சு. உங்களுக்கு கிடைக்குமா? நாளைக்கு சம்பளம் உங்களுக்கு கிடைக்குமா? நாளைக்கு பென்ஷன் உங்களுக்கு கிடைக்குமா? கேரண்டி கிடையாது. 2021 இந்த ஜிப்னா ஆக்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. பில் பாஸ் ஆயாச்சு. 2/8/2021 பில் பாஸ் ஆயாச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17A என்ன சொல்லுது?
இப்போ சொன்னார் தலைவர் அவர்கள், அந்த சட்டங்கள்லாம் 150 100 வருஷமாக நம்ம பெற்ற சட்டங்கள் எல்லாம் அதே இல்லாமல் போயிருங்கிறது அது 17A. அப்புறம் எங்கே பென்ஷன் கிடைக்கும், எங்கே உறுதி கிடைக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஆர்வமாக அதில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த அதாவது வந்து இப்போ நம்ம கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், அதே போல் மெர்ஜர், அதாவது பொதுத்துறை காக்கணும். இதுதான் உண்மையான கோரிக்கை. ஆக்சுவலாக பொதுத்துறையாக இருந்தால் தான் ரெக்ரூட்மெண்ட், பொதுத்துறையாக இருந்தால் தான் மெர்ஜர், பொதுத்துறையாக இருந்தால் தான் எல்லாமே. பொதுத்துறையாக இருந்தால் தான் ரிசர்வேஷன், பொதுத்துறையாக இருந்தால் தான் SC, பொதுத்துறையாக இருந்தால் தான் BC, அவங்களுக்கான சலுகைகள், சமூக நீதி எல்லாமே பொதுத்துறையாக இருந்தால் தான் வரும். அப்போ நம்மளுடைய தலையாய கோரிக்கை பொதுத்துறையை காப்பது. அதைத்தான் வந்து AITU, CITU மற்றும் மத்திய தர சங்கங்கள் எல்லாம் அதைத்தான் செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளோ போராடிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? 1 வருஷம் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. போன ஜனவரி 30ஆம் தேதி வீதி வீதியாக போய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தெரியறதில்லை. அந்த தொழிற்சங்கங்கள் இல்லாவிட்டால் எப்போவோ நம்மளை முடிச்சிருப்பாங்க. அதாவது 1/4/2021 புதிய தொழிலாளர் சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டியது தடுக்கப்பட்டது என்றால் மத்திய தர தொழிற்சங்கங்களால் தான் அது தடுக்கப்பட்டது. இல்லை, உண்மையாக சொல்கிறேங்க, சங்கம் நடத்த முடியாதுங்க. 7 பேர் இருந்தால் சங்கம் வைக்கலான்னு சொன்னாங்க. 10% வேணுங்கிறான். டோட்டல் எம்ப்ளாயிஸ் 10% தான் நீ சங்கம் வைக்க முடியுங்கிறான். எந்த உரிமையும் கிடையாது. அந்த புதிய லேபர் சட்டம் வந்து அவ்வளோதான். தொழிற்சங்கம் நடத்த முடியாது, போராட முடியாது. அவர் சொன்னதான உண்மை. நீங்கள் இந்த மாதிரி உள்ளரங்கம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. தோழர்களே, கடந்த ஆண்டு இந்த ஆர்டினன்ட் ஃபேக்டரிம்பாங்க, இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்டரியில் அதை கார்ப்பரேட் பண்ணாங்க. மத்திய அரசு ஃபேக்டரி கார்ப்பரேட் பண்ணாங்க. கார்ப்பரேட் பண்ணும்போது அவங்க காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்தாங்க. கவர்மெண்ட் என்ன செஞ்சு தெரியுங்களா? நம்ம டெஸ்மார்க் இல்லை, அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு நீ இந்த பிரச்சனை பேசினாலே நீ நீக்கப்படுவாய். இன்னொருத்தங்கிட்ட கூட பேசக்கூடாது, நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, அதை படிக்கக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. அப்படி முடிச்சுட்டாங்க, நாள் ஆக்கிட்டாங்க. மொத்தம் அதாவது இராணுவ தளவாட ஃபேக்டரியை அப்படி அது மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த அரசாங்கம் வந்து நம்மளை ஒடுக்குவதற்காக எல்லாம் தயாராக இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிறத விட போர் முடிஞ்சால் தான் ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேக நிலையில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். உண்மையாலுமே ஏன்னா அதாவது நம்ம கோரிக்கை வைக்கிறோம், பேசுகிறோம், நடக்குது அப்படிங்கிற விஷயம் இல்லை. இப்பெல்லாம் டைரக்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டைரக்டாக 24/2/2021 ஒரு சிறு குறு நடுத்தர தொழிலாளர்களுடைய மீட்டிங்கில் சொன்னார் பாருங்க. அவர் ஏற்கனவே குறிப்பிட்டார் ரமேஷ் அவர்கள், பிஸ்னஸ் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ், தொழில் செய்வது நம்மளுடைய வேலை அல்ல அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த பொதுத்துறை எதற்காக உருவாக்கப்பட்டது? பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. பொதுமக்களுக்கு, விவசாயிக்கு, தொழிலாளருக்கு, ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அந்த பெனிஃபிட்டை கொண்டு போகணும். இதில் லாப நஷ்டம் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் பொதுத்துறை. ஆனால் தலைவர் சொல்கிறாரு பிஸ்னஸ் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு. அதோடு நிறுத்தினாரா? பொதுத்துறைகளுக்கு நிதி அளிப்பது தேவையில்லாத வேலைங்கிறார். அரசுடைய சுமை பொதுத்துறைகளை நம்ம அரசாங்கம் நடத்துவது தேவையில்லாதது அப்படிங்கிறாரு மோடி அவர்கள். பகிரங்கமாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போராட்ட கன்வென்ஷன் இதெல்லாம் என்ன, போர் தான் முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் மெர்ஜர் வேண்டாம், நாங்கள் மெர்ஜர் பண்ணுவேன்னு பண்ணிட்டாங்க. 2014 27 பேங்க் இருந்தது. இன்றைக்கி 2021 12 பேங்க் ஆயிடுச்சு. நம்ம மெர்ஜர் கொடுங்குறோம், பண்ண மாட்டாங்கிறாங்க. கடந்த வாரம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. 1,04,000 கோடி பேங்க்கில் வந்து இன்கம் வந்திருக்கு. எதனால் வந்தது? நாங்கள் மெர்ஜ் பண்ணனால தான் வந்தது. வராக்கடன் 7% இருந்தது, 3.9 வந்துருக்குது. எதனால் வந்தது? நாங்கள் மெர்ஜ் பண்ணதுனால தான் வந்தது அப்படின்னாங்க. அதே போல தான்
நீ எங்களுடைய 4 கம்பெனிகளை மெர்ஜ் பண்ணி பாரு, எங்களுடைய டெவலப்மெண்ட்டை பாரு. முதல்ல வந்து நம்ம ஜிஐசி கம்பெனிகளை மெர்ஜ் பண்ணால் நம்மளை இன்டர் காம்படிஷன் வந்து இல்லாமல் போகும் முதல்ல. ரெண்டாவது, பிரீமியம் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டு அதிகமாகும். மூணாவது, அலுவலகங்களை கம்மி பண்ணிக்கலாம். நாலாவது, அலுவலகங்களோட செலவுகளை கம்மி பண்ணிடலாம். அதே போல் மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம். அதே போல் எங்கள் ஆஃபீஸுகள் இல்லையோ அங்கே வந்து புது ஆஃபீஸுகளை ஓப்பன் பண்ணலாம். அதே போல் வந்து லாபம் அதிகம் மீட்டலாம். லாபம் அதிகம் மீட்டின என்னாச்சு, கவர்மெண்ட்டுக்கு நம்ம டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கலாம். இப்படிப்பட்ட பல்வேறு பயன்கள் இந்த மெர்ஜரில் இருக்கு. அப்போ நம்மளுடைய தலையாய கோரிக்கையான அந்த மெர்ஜர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? ஏதோ இப்ப நடப்பதாக இல்லை. ஆயிரத்தி 1995 இந்த பார்லிமெண்ட் கமிட்டி, அதாவது வந்து பெட்டிஷன் கமிட்டி அப்படின்னு, அப்போ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. என்னன்னு சொல்லி தெரியுங்களா? 4 கம்பெனிகளும் இணையுங்கள். அந்த அந்த இணைப்பு அப்படிங்கிற அந்த இதை வாங்கிட்டு அவங்க உடனே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? 2 கன்சல்டன்சியை நியமிக்கிறாங்க 1995. அதோட பேர் வந்து சார்லட் கம்பெனி, இன்னொன்று வந்து பிரின்ஸ் வாட்டர் ஹவுஸ் காப்பர்ஸ் கம்பெனி. இந்த 2 கம்பெனி நியமிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், அந்த 2 கன்சல்டன்சி 2 கம்பெனி சொல்கிறான், 4 கம்பெனியை மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குது. அதே போல் 2000 த ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் ஃபினான்ஸ் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் தர்றாங்க. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. 19/9/2020. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெர்ஜ் பண்ணுறது விரும்பத்தக்கது, இந்த 4 கம்பெனிகள் மெர்ஜ் பண்ணால் விரும்பத்தக்கது அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 த சிபியு கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து சிபிஓ ரிப்போர்ட் நம்பர் 831 அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் நம்பரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கமிட்டியுடைய சேர்மன் வந்து ஸ்ரீ விஜயகுமார் மல்கோத்ரான். அந்த ரிப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு, என்னென்ன 4 கம்பெனிகளை இணையுங்கள். இதெல்லாம் முன்னாடி நடந்தது. அப்புறம் மாண்புமிகு மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் 2018 நமக்கு தெரியும் மெர்ஜர் 3 கம்பெனியை மெர்ஜ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணார். அதோடு அவர் நிற்கலைங்க. அதே செப்டம்பர் மாதம், பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. செப்டம்பர் மாதம் வந்து இஎன்ஐ கன்சல்டன்ட்டியை அதுக்காக நியமிக்கிறாங்க. அவங்களும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டு இந்த ஜிப்னா ஆக்ட் 1972 திருத்தம் பண்ணுறாங்க. அதாவது எப்படி இணைக்கிறதுக்கான ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்குது, இணைக்கிறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வர்றாங்க. உடனே 3 இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, அவங்கவுங்க போர்டு மீட்டிங்கில் வந்து இணைக்கிறதுக்காக பாஸ் பண்ணுறாங்க, அந்த இதை அப்ரூவ் பண்ணுறாங்க. இத்தனை நிகழ்வுகளும் நடந்து இணைத்து விடுவார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையாக வருத்தமான விஷயம். அவர் மறந்து விட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக செஞ்சிருப்பார். ஏன் அந்த அசூரன்ஸ் நான் கொடுக்குறேன்னா, இந்த ஃபைனல் ஆப்ஷன் ஃபார் பென்ஷன் அவர் தான் நமக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்தார். இதையே அவர் பண்ணியிருப்பார். அதுக்குள்ளேயே எஃப்எம் மாறுறாங்க. நம்ம தற்போதைய எஃப்எம் அவர்கள் வர்றாங்க. ஆக்சுவலாக முதல் பட்ஜெட்டில் 2000 அவங்க பட்ஜெட் கொடுக்கும்போது இணைப்பை சொன்னாங்க, இணைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த கொரோனா வந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பைப்லைன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணி பொது சொத்துக்களை நாங்கள் வாடகைக்கு விடுவோம், குத்தைக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது சைடில் இதை விட்டுட்டாங்க, மெர்ஜர் இல்லின்னு. அதே போல் 2021 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேங்கை நாங்கள் ப்ரைவேட் பண்ணுவோம், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ரைவேட் பண்ணுவோம், அதான் இன்சூரன்ஸ் எஃப்டிஐயை 74% கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. 74% கொண்டு போனால் பரவாயில்ல. இப்போ அந்த பில் பாஸ் பண்ணிக்கிறாங்கல்ல,
ஜிப்னா ஆக்ட் 2021. அதில் பார்த்தீங்கன்னா 0% கவர்மெண்ட் வந்து 0% வச்சுக்கலாம் ஜிஐசியில். அந்த சட்டங்களை திருத்திருக்கிறாங்க தோழர்களே. ரொம்ப நெருக்கடியாக ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பொதுத்துறை வந்து எத்தனை பொதுத்துறைகளை ப்ரைவேட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேச வேண்டி இருக்கு. கருதி என்னுடைய உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வி ராஜன், ரீஜனல் செக்ரட்டரி, ஜிஓஏ. அதற்கு பிறகு இறுதியாக தோழர் வி யோகிதா, கமிட்டி மெம்பர், ஏஐஜே எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். அதற்கு பிறகு தீர்மானம். அனைவருக்கும் மதிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக்கிறேன். I don't want to take much of your time because the lunch is waiting outside. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டாப்பிக்கில் வந்து மெயின் வந்து மெர்ஜர். அதில் இந்த கோயம்புத்தூருக்கு எப்பவுமே வந்து கம்பேரிங் டு அதர் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு, கோயம்புத்தூருக்கு ஒரு யூனிக் இது உண்டு. எப்பவுமே நிறைய ஆர்டிக்கிள் நீங்கள் படிச்சிங்கன்னா கோயம்புத்தூருக்கு எந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டுமே கிடையாது. கோயம்புத்தூர் இஸ் டெவலப்டு ஆன் இட்ஸ் ஓன். இங்கே இருக்கிற லோக்கல் இண்டஸ்ட்ரியல்ஸு, அந்த மக்களுடைய உழைப்பால் முன்னேறியமான ஒரு நகரமானது கோயம்புத்தூர். இது இந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கோயம்புத்தூரில் நிறைய கார்ப்பரேட்ஸ் இருக்குது. வி ஷுட் பி ப்ரவுட். ஆல் த கார்ப்பரேட்ஸ் ஆர் வித் அவர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரைவேட் கார்ப்பரேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைவேட் கம்பெனி தட் இஸ் பப்ளிக் செக்டரில் தான் இருக்குது. ஒரு சில யுனைட் இந்தியா லீடர்ஸு ஓரியன்டல் இஸ் கெட்டிங் எ ஷேர். ஒரு சில ஓரியன்டல் இஸ் லீடர்ஸ் அதர் கம்பெனிஸ் ஆர் கெட்டிங் எ ஷேர். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஐ வெண்ட் அண்ட் மெட் மெனி கார்ப்பரேட்ஸ். அவங்க சொன்னது ஒன்று தான், சார் எங்களுக்கு வி ஆர் ஹேவிங் த ஃபெய்த் ஒன்லி வித் த பப்ளிக் செக்டர். வி வாண்ட் டு கண்டினியூ அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன்லி பப்ளிக் செக்டர். இது நான் வந்து அனுபவத்தில் கண்கூடாக கண்ட உண்மை. நான் ஒரு கிளைண்ட்டிட்ட ஒரு 10-20 நிமிஷமாக இருக்கீங்கன்னா, சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, வி ஆர் வித் ஓரியன்டல் ஃபார் த பாஸ்ட் 50 years அப்படிங்கிறாங்க. இன்னி வரைக்கும் ₹1 வரையில் போகிறது கிடையாது. இத்தனைக்கும் தே ஆர் பீன் ஃபைனான்ஸ்டு பை private companies like ICICI, SDFC, they are having insurance. பட் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, அவங்க despite of their pressure to acquire these insurance policies, சார் நாங்கள் பப்ளிக் செக்டரை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டோம், we will continue, வேணும்னா ஒரு 5% 10% ஷேர் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய கோயம்புத்தூர். இது நான் நம்ம ஜிஎஃப்டியில் வச்சுட்டு ஒன்று சொல்கிறேன். வென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எடுக்கிறப்ப இந்த மாதிரி கார்பரேட்ஸ் who are having very good faith on the PSUs, from our side also we should meet and seek their continuous support to our PSUs. That we have to organize. And another thing, இப்போ இந்த எல்லாம் அந்த ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொன்னோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஐ கிவன் ரிட்டையர்மெண்ட் ஃபார் 4 people. ஒரே நாள் எங்கள் ஆஃபீஸில் 4 பேருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தோம். இப்போ அடிஷ்னல் என்னென்னா, இப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு ஆஃபீஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க? பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, பிஸ்னஸ் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணலாம். த ஒர்ஸ்ட் சினாரியோ இஸ், லாஸ்ட் மந்த் we have closed our divisional office too, which was doing around 20 crores business. The reason for closure is there is no staff. All the 4 people in that office got retired in the period of 2 months. Last week, that official merger process was going on. We got a call from our GM because she was working earlier. She has worked in the same office. Rajan, are you going to close this DO too? From head office they are asking. Yes, madam. Why such a beautiful office you are closing? There is no staff. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த 20 கோடி ரூபா பிஸ்னஸ் இப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருக்குது, நோ ஸ்டாஃப். எங்கள் ஆஃபீஸோட ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் என்ன? 2 பேர். 2 பேருக்கு நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண போகிறோம்? மெர்ஜர் ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா 40 கோடி. எப்படி பண்ண முடியும்?
இப்போ ஐ எம் ஸ்கேல் 4 ஆஃபீஸர், வெரி பிட்டி டு சே, இந்த கேபிஐயில் நம்மளால் ஒரு 2 வீலர் ப்ரொபோசல் அப்ரூவ் பண்ண முடியாது. அதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கங்க, 10 வருஷத்துக்கு மேலே போனால் ஆர்வம் போகணும். இது என்ன சார், நமக்கு ஒரு ஸ்கேல் 4 லெவலுக்கு வந்துருக்கிறோம், ஒரு 1000 ரூபா ப்ரீமியம் வாங்குறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாதா? இது என்னென்ன வாட் ஐ ஃபீல் இஸ் ஸ்லோலி இதில் இந்த ஸ்கேல் 4 ஆர் ஸ்கேல் 3 அண்ட் அபோவ் எல்லாமே கொண்டு வந்து ஒரு ரீஜனல் ஆஃபீஸில் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வந்து ஒன்லி ஒரு ஸ்கேல் 1 ஆர் ஸ்கேல் 2க்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆஸ் ரைட்லி செட் பை அவர் லீடர்ஸ், இந்த கேபிஐயில் இன்னும் அது என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி வரணும். அதுக்கு நம்ம எல்லாம் ஃபர்தர் டிஸ்கஷன் பண்ணி அதில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இப்போ வந்து இந்த பிடிங்கிறாங்க, பட் இருக்கிற டிவிஷனல் மேனேஜரை நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியில் போக முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம வெளியில் போயாச்சுன்னா சங்கர், இன்ஃபேக்ட் சங்கர் நோ ப்ராக்டிக்கலி லாஸ்ட்டு ஒரு 15 நாள் என்ன ஒரு 10 தடவை கூப்பிட்டுருப்பாரு. ஐசே சாரி சங்கர், நான் ஒரு ஆள் தான் இருக்குன்னு ஆஃபீஸ் விட்டு வர முடியாதுன்ட்டு நான். இன்றைக்கி அதுதான் நிதர்சனம், வெளியிலே போக முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிடிஎம் போட்டு ஒரு ஆஃபீஸில் 2 பேரை வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கொடுத்துட்டு போய் பண்ண சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவார்? ஸோ இருக்கிறவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னா அதுக்கு ஒன்று தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணினா மட்டும்தான் we can continue. Still, as ஆனந்த் சார் பேசுகிறப்ப கூட சொன்னார், ஓஎன்ஜிசி வித் பிஎஸ்சிஓ கஸ்டமர் சைடு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் யார் யார் வச்சுட்ருக்காங்க, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸு, பஜாஜ், சோலா, இவங்கெல்லாம் நல்லா ப்ரீமியம் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறோம். அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன? தே ஆர் ரன்னிங் பேரலி த ஃபைனான்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால தான் அதோட பேரலாக தே ஆர் டேக்கிங் திஸ் பிஸ்னஸ். நமக்கு என்ன பேக்கிங் இருக்குது? ஒன்றும் கிடையாது. வி ஆர் ஹேவிங் த பேக்கிங் ஆஃப் த பப்ளிக் ஒன்லி. பப்ளிக்கோட பேக்கிங்கில் தான் நம்ம பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்கோம். மெனி கார்பரேட் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆல்சோ வித் பிஎஸ்சிஓஸ், அதை நம்ம என்கரேஜ் பண்ணி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு ஒரே ஸ்டெப்பு மெர்ஜர் பண்ணினோன்னா வி கேன் கெட் அ குட் ஆஸ் செட் பை அவர் லீடர்ஸ். கொஞ்சம் கன்சால்டேஷன் பண்ணி மெர்ஜர் பண்ணால் we will survive in a better manner. We can do a better service to the customers also. So my request is to take this 2 things. We have to meet our corporate customers who are in our loyal to our PSUs. That is also as a part of the thing we have to carry this exercise. So I thank one and all for this opportunity given to my union JIOIA, and I assure our support to all the activities carried out by JFTU. Thank you. Thank you, Comrade Rajan. நேரமானாலும் கூட டிவிஷனல் மேனேஜர்ஸ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த இதில் சொல்லிட்டு we have gained some experiences from the divisional managers. So thank you all. இறுதியாக தோழர் பி யோகிதா, கமிட்டி மெம்பர் of SCST Welfare Association. Good afternoon, everyone. Almost எல்லா லீடர்ஸும் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் லைக் இப்போ எதுக்கு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் வேணும்? டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். everything can be done with the mobile, any electronic device you're having, everything has become what? Customer friendly அப்படின்னு சொல்கிறோம். But we are in a insurance industry. Insurance industry la technology mattum poduma ketaka, the answer I would say is no. I will agree that general insurance la maximum or 65% people they will go for portal and they prefer doing things online is all fine. But actually sir sonna madri nationalization edukku vandadu appo number of companies was very huge, competition romba adhigama irundhudu, and there was unfair business practices na Indian citizen going to an insurance company, we are that company saying I'll not give you a policy. So that is the reason they have mainly nationalized the general insurance company. History repeats itself madri ippo namakku nadakkuறது the same thing na. Lot of companies are there, unfair competition. idla nammaloda kodumaiயான விஷயம் என்னன்னா நம்ம 4 பேருக்குள்ளேயோ அடிச்சுக்கணும், வெளியவும் போய் சண்டை போடணும்.
திஸ் இஸ் ஆக்சுவலி இது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்தி கிடையாது. ப்ளஸ் மோரோவர் ஒரு பப்ளிக் செக்டர்னா நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா நம்ம சொசைட்டிக்காக வாட் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ மர்ஜர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மர்ஜ் பண்ணால் என்ன ஆகும்னா நமக்குள்ளே இருக்கிற இப்போ கோயம்புத்தூர் யுனைடெட் இந்தியாவில் பார்த்தோன்னா த ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி லோ. ஸோ இஃப் வி மர்ஜ் த கம்பெனிஸ் இருக்கிற ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ரீஅலோகேட் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் பத்தலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெக்ரூட்மெண்ட் வாங்கிக்கலாம். வி ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் அ ரெக்ரூட்மெண்ட் வேர் எல்லா ஆஃபீஸ்க்கும் எல்லாத்தையும் ரொப்புங்க எல்லாம் வேணாம். மர்ஜ் பண்ணுங்கள், ரெக்ரூட்மெண்ட் வந்து நீட் பேஸில் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் த மெயின் ரிக்வயர்மெண்ட் நம்ம சைட்லேருந்து. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ மர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் ஈவன் நம்ம நாடு நிறைய முன்னேற்றிட்டு வந்துட்டு இருக்கு, க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் இன்ஃபேக்ட் நீங்கள் ரூரல் ஏரியாஸில் போய் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸ்டில் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ are downtrodden and they all need the support of our government. And அதுக்காக தான் மெயினாக இந்த what should I say இந்த எல்லாத்துக்கும் ரிசர்வேஷனும் தேவைப்படுது. ரிசர்வேஷன் கொடுத்தா தான் இன்னும் கீழே இருக்கிற மக்கள் வந்து they will try to come up. So if there is no PSU at all, then the reservation concept itself will be ruled out. If you privatize a company, what will happen? Once ஒரு சின்ன ஃபிஷ் இருக்கும், அந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு யூஸ்வலாக ப்ரைவேட்டைசேஷனில் இதான் நடக்கும். ஒரு சின்ன ஃபிஷ் இருக்கும், அந்த சின்ன ஃபிஷ்ஷை அதோட பெரிய ப்ரைவேட் கம்பெனி அந்த ஃபிஷ் முழுங்கும், அந்த பெரிய ஃபிஷ்ஷை இன்னொரு பெரிய ஃபிஷ் முழுங்கும். டோட்டலி என்ன ஆகிடும்? மொனோபொலி ஆகிடும். மொனோபொலி ஆனால் என்னாகும்? த சேம் திங் வாட் ஹேப்பன் பிஃபோர் 1970s will repeat again, where they will say I'll not give policy for you, you can leave. அப்படி தான் நடக்கும். So in order to avoid all these things only, we are asking for merger and as well as recruitment. இப்போ Swiss Re வந்து ஒரு they have taken one survey. According to that survey, United Indian insurance company will become 2032, that is after 10 years. After 10 years, it will become the 6th largest market அப்படின்னு அவங்க ஒரு சர்வே கொடுக்குறாங்க. 6th largest market after 10 yearsனாக்கா இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தில் 5 to 6 yearsல முக்கால்வாசி எல்லாமே ரிட்டையர் ஆகிடுவாங்க. அப்போ என்ன ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும், நம்ம கம்பெனி என்ன நிலைமையில் இருக்கும், ஆர் நம்மளோட ஃப்யூச்சர் என்னங்கிறதே இட்ஸ் டோட்லி அன்டிசைடடாக இருக்குது. So the only option that we have now is to fight together to survive in the industry or to get a proper retirement at least from the company that we are working now. So what we do now, that is presently நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணணும்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. So let's all work together in the present for a better future. Thank you. Thank you, Madam Sakita. அவங்க சொல்லும்போது இது வரைக்கும் பேசுறதே இல்லை, நான் வெளியே பேசுறதில்லை அப்படின்னாங்க. நான் பேசுறதை பார்த்ததுன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஏற்பட்ட இது பேசியிருக்காங்க மாதிரி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் த லாஸ்ட் இந்த அஜெண்டா, எந்த ஒரு கன்வென்ஷனுக்கும் தீர்மானம் என்ற அடிப்படையில் பிரசிடென்ட் யூனியன் கோயம்புத்தூர் நமது கன்வென்ஷன் சார்பாக ஒரு சில ரெசல்யூஷன் சம்பவப்படுவார். டியர் காம்ரேட்ஸ், மணி 2:30 ஆச்சு. 11 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் சற்றேறக்குறைய 4 மணி நேரமாக அமர்ந்திருக்கிறோம். ஸ்பீக்கர் ஆஃப்டர் ஸ்பீக்கர் உங்களுக்கு எல்லாமே விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெர்ஜர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், சேவிங் பப்ளிக் செக்டார், என்பிஎஸ், இந்த மாதிரியான ஒரு 5 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம உள்வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி காலையிலிருந்து. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் வடித்தெடுத்து தீர்மானத்தின் வடிவாக இந்த ஸ்பெஷல் கன்வென்ஷனுடைய அடிப்படையில் தீர்மானங்கள் வாசிக்கப்படுகிறது. 5 தீர்மானங்களையும் முடித்ததற்கு அப்புறம் உங்களுடைய ஆதரவு மூலமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Joint Forum of Trade Unions and Associations in Public Sector General Insurance Companies, Coimbatore Region. Special Convention on Merger and Recruitment in Public Sector General Insurance Companies dated 8/7/23, Coimbatore. Resolution number 1, demanding merger of all public sector general insurance companies. The Joint Forum demands the government at the center to accede to our long pending demand of forming a strong monolithic public sector general insurance company by merging the 4 public sector general insurance companies, namely the United India
the New India Assurance Company Limited, Oriental Insurance Company Limited, National Insurance Company Limited, and United India Insurance Company Limited. When merger of public sector banks under financial sector is carried out by the union government against the opposition of various stakeholders in banking sector, merger of public sector general insurance companies, a vital demand of all trade unions in the sector, brooks no delay. When acquisitions and takeovers is not a new activity in financial sector, the continued procrastination of the union government to accede to the merger of public sector general insurance companies, as promised by the then finance minister in the floor of the parliament, is adding strength to the hidden agenda of the union government to privatize the government companies. At this point of time, it is to be noted that even after opening of the sector 2 decades ago, the public sector general insurance companies commands considerable percentage of market share. Faced with strangulating conditions and unethical market competition forged by private players, public sector general insurance companies are doing their best in premium generation and policy servicing. Against all odds and unpalatable conditions, the claim servicing is remarkably good in government companies. The public sector general insurance company managements, owing to the relentless pressure of the union government, unleashed a plethora of changes in the name of restructuring without any commitment and forethought, resulting in depletion of premium income, delay in claim settlement and policy servicing. This had created a fear psychosis among the officers and employees and erosion of confidence among the various stakeholders, such as agents, brokers. Strongly believes that a strong monolithic public sector general insurance company is the only answer to the situation prevalent in the general insurance companies and urges the union government to initiate the merger process without any delay to protect the policyholders' interest. Resolution number 2, demanding recruitment in all public sector general insurance companies in all cadres. The joint forum demands the central government to consider the urgent need for initiating the process of recruitment of employees in all cadres. The premium income of public sector general insurance companies increased manifold when compared to 2 decades earlier, as is the documentation, which is already proportionate to GDPI. The crude reality in public sector general insurance company is all its offices are being run with skeleton staff. On one count, there is an increase of premium and corresponding documentation and claims. On the other count, there is no recruitment in any cadre for the past 2 decades. Every passing month, employees are attaining superannuation. The work burden results in deficiency of customer service, mindless closure of offices without adhering to any established norms, even profit-making offices dancing to the dictates of the extraneous pressure under the guise of manpower shortage is unacceptable and deserves the highest degree of condemnation. The reckless closure of offices denies the right of insurance for far-flung areas and villages where private insurance companies never dare to open their business. The menace of outsourcing in public sector general insurance companies have touched a new height where core and essential services are outsourced. Employees and officers are compulsorily pushed to the market to procure premium in the name of BDM scheme. In the name of claims digitization and centralization, all activities are centralized at the regional office level where no adequate staff is envisaged, leading to collapse of day-to-day activity. Hence, this special convention urges upon the management to impress upon the union government for immediate need for recruitment of employees in all cadres. Resolution number 3, demanding stoppage of closure, merger of offices. The strength of the 4 public sector general insurance companies revolves around the vast network of offices spread across the nook and corner of India, right from metropolitan cities, tier 1 to tier 6 towns, and villages numbering around 7,000 offices. These offices, also located in remote towns, cater to the insurance needs of the common man, and access to insurance services has become easy even to the layman. The union government attempts to break this network of offices by closing these offices to 40% of the original strength. This has paved the way for the private insurance companies to capture these markets, and insurance products has become only a dream for the common man. Further, the employees and officers working in these offices and catering to the needs of the customers are forcibly transferred, disrupting customer service.
services. Hence, this convention demands the union government and the management of the 4 public sector general insurance companies to put an end to the large-scale closure merger of the offices, which itself is as a result of the recommendations of the consultant E&I engaged by the government at the center. It also demands that the union government and GIPSA to desist from implementing the dangerous proposals of the consultant, which will only destroy the very existence of the 4 public sector general insurance companies. Resolution number 4, demanding withdrawal of the concept of performance-linked variable pay. The union government had included a line in the wage revision notification which speaks about performance-based pay and variable pay to the public sector general insurance company employees and officers as from 1/8/2022. The concept of which is irrational and will definitely demotivate the entire workforce. This concept implemented in many companies worldwide had only reduced the productive capacity of the employees, and the talented employees were forced to quit the job. Hence, this convention strongly condemns the concept of performance-linked variable pay and demands the government and GIPSA to immediately withdraw the clause in the notification. Resolution number 5, the demanding withdrawal of NPS, National Pension System, coverage of all under 1995 pension scheme, and increase in family pension to 30%. National Pension System was implemented in the year 2010 for employees and officers who joined in the industry after 1/4/2010. NPS is only a defined contributory pension scheme and has no assurance for a defined benefit. Hence, this convention demands that the retrograde NPS be replaced with the 1995 pension scheme for all. The convention also demands that family pension at the rate of 30% also be implemented immediately, since the same has already been extended to the central government employees as also in the banking sector. Comrades, all the 5 resolutions, தீர்மானங்கள் உங்கள் முன்பு முன்மொழியப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை எல்லாம் உள்ளடக்கித்தான் நம்ம தலைவர்கள் எல்லாம் இந்த காலையிலிருந்து இது வரைக்கும் பேசியிருக்காங்க. அதுக்குள்ள மீண்டும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தீர்மானங்களை நீங்கள் ஆதரிக்கும் முகமாக எழுந்து நின்று கைதட்டி ஆதரவு தர வேண்டும் இல்லையா? அடுத்ததாக தீர்மானத்தை வழிமொழிவார் திரு வேணுகோபால், ஏஇஏ ரீஜனல் செக்ரட்டரி, கோயம்புத்தூர் ரீஜன். தோழர் சேக்கிலார் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானங்களை நான் வழிமொழிகிறேன். சேக்கிலார் அவர்கள் முன்மொழிந்து வேணுகோபால் அவர்கள் வழிமொழிந்த 5 தீர்மானங்களும் இந்த கன்வென்ஷனில் ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்படுகிறது. இறுதியாக இந்த கன்வென்ஷனில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி கூறும் முகமாக தோழர் கலைச்செல்வி அம்மா உடம்பு சரியில்லை, அதற்கு பதிலாக தோழர் அருண்குமார், கமிட்டி மெம்பர், ஜிஐ ஆபீசர்ஸ், ஓட் ஆஃப் தேங்க்ஸ். 2 நிமிஷம் தான் உட்கார்ந்துருக்கலாம், ப்ளீஸ். Gratitude is not only the given to all. On behalf of JFTU, I am glad to stand here to express my vote of thanks. My special thanks to Mr. S.V. Shankar, convener JFTU, for presiding a special convention, and I'm having taken so much pain in making this convention a successful one. My sincere thanks to Mr. S. Suresh, Regional Secretary, for delivering the welcome address. My special thanks to S. Savaramuthu, convener JFTU South Zone, for delivering the keynote address. My special thanks to Mr. Krishnamurthy, CITU, for delivering the inaugural address. And my special thanks to Mr. A. Kumaravelu, G. Anand, B. Ramesh, John Paul, G. Jayamurthy, A. Ganesh Shankar, N. B. Raja, V. Rajan Kumar, K. Tangavelu, V. Yogita for their crisp and short special address. I would like to thank Mr. Sheiklar, President UAA, for the spelling out the resolution. And I would like to thank the people behind the screen for this convention, involved in the convention, like catering, backdrop, hall arrangements, convenience, and lodging arrangements. Last but not the least, I would like to thank all the serving and retiring employees who gathered here, have taken great pain in coming on a holiday and in a rainy day, and making this convention a great success. Let me not stand between you and lunch, so I would like
all you to join for lunch. Thank you. Thank you, comrades. Thank you. JFTU Zindabad! 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 JFTU Zindabad! 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 JFTU long live! Long live! Long live! JFTU long live! Long live! Long live! Thank you, comrades. இந்த கன்வென்ஷன் ப்ரோக்ராம் உடைய லைவ் ப்ரோக்ராம் வந்து யூடியூப் சேவ் பப்ளிக் செக்டர் வாய்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அந்த யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல ஓடிட்டு இருந்தது ஆடியோ பாருங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல். அனைவரும் உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்குது. உணவு அருந்தி விட்டு தான் வெளியே செல்ல வேண்டும். தேங்க்யூ.